மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். அழைப்பு குறித்து நம்ம பார்க்குறோம். அழைப்பு குறித்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் நான் கொடுக்குறேன். அழைப்பு எபேசியர் 4:1-4 வரைக்குமான வசனங்கள். அதுதான் எங்களுடைய மெயினான வேர்டாக எடுத்துக்கொண்டோம். ரட்சிப்பின் அனுபவத்துக்கு பிறகு முக்கியமான கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில இருக்கிறதான மெயினான ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா அது அழைப்பு, காலிங். அழைப்பில்லாத எந்த ஒரு மனுஷனும் கிடையாது. அழைப்பில்லாத நான் அழைக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை சொல்வாரா இருந்தால் என்ன அர்த்தம்னா அவர் வஞ்சிக்கப்பட்டு விட்டார் என்று அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேளுங்க, நீங்க வஞ்சிக்கப்பட்டு விட்டீர்களா? ஏன்னா இந்த சரீரத்துல வேலை இல்லாத எந்த ஒரு அவயவமே கிடையாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அது கீழே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ், அவயவங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன வேலை சரி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு, வேலை உண்டு. அது ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு செயற்பாடு உண்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற யாருமே அழைப்பு இல்லாமல் இல்லவே இல்லை. பொதுவா எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விஷன், ஒரு மிஷன் இருக்கும், ஒரு விஷன் இருக்கும். அதை நோக்கி தான் அவங்க பிரயாணம் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, எனக்கு ஒரு விஷன் இருக்கு. அந்த விஷனின் படி தான் ஊழியத்தை நான் முன்னோக்கி செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துலேயுமே நான் தலை போடுறது கிடையாது. எனக்கு அழைக்கப்பட்ட அந்த பாத்துல நான் முன்னோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து அவர் காட்டுற கைடன்ஸ் படி முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறேன். ஸோ அழைக்கப்படாத எந்த ஒரு மனிதனுமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா அழைப்பும் இருக்காது. ஆனா அழைப்பில்லாத ஒரு மனிதனுமே இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, அழைப்பில்லாத ஒரு மனிதனுமே இல்லவே இல்லை. Matthew chapter 7 verse 21, மத்தேயு 7:21 சொல்லுது, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. அப்போ அழைப்பு என்றால் என்னன்னா, பிதாவுடைய சித்தத்தை கண்டுபிடித்து அதை செய்து முடிப்பதே எங்களுடைய அழைப்பு. பிதாவுடைய சித்தம் இந்த பூமியில என்னை கொண்டு எதுவாக இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து நிறைவேற்றுவதே என்னுடைய அழைப்பு. அதுதான் எங்களுடைய காலிங், நாங்க போக வேண்டிய பாத். சோ அழைப்பு என்றால் என்ன? கர்த்தர் எனக்கு இந்த பூமியில நியமித்த ஓட்டம் தான் அழைப்பு. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதுல நோக்கம் தான் அழைப்பு. இந்த பூமியில அவருக்காக நான் செய்து முடிக்க வேண்டிய பணிதான் அழைப்பு. அவர் என்னை இந்த பூமிக்கு கொண்டுட மெயின் பர்பஸ், அதை கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய அழைப்பு. சோ அழைப்பில்லாத எந்த ஒரு மனிதனுமே கிடையாது. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனா? நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்களா? யாராவது இல்லைன்னு சொன்னீங்க? ஆமா, நாங்க எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கோம். I am called, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஏன்னா வேதம் சொல்லுது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக. அழைக்கப்பட்ட, ஆல்ரெடி கால்டு, ஏற்கனவே நீங்க அழைக்கப்பட்டாயிற்று. இனிதான் அழைக்க போகிறோம், இனிதான் கர்த்தர் அழைக்க போறாரு. அநேக வாலிப தம்பிமார் சொல்லுவாங்க, யூத் மீட்டிங் போனா, எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்டே, எதுக்காக ப்ரே பண்ணணும்? அழைக்க காட்டி நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டே பெட்டியோடு தான் வரும், மைய பெட்டி, அழைப்பு. பூமியில இயேசு சுவாமி அறிந்து சொந்த ரட்சகரை நாம ஏற்றுக்கொண்டுட்டோமா, அந்த நொடி பொழுதுல இருந்து எங்களுடைய அழைப்பு ஆக்டிவேட் ஆகுது. என்றைக்கு இந்த பூமியில நாம வந்து பிறக்கிறோமோ, தாயில கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்து தாக்குன்னு விழுகிறோமோ, அப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இந்த அழைப்புக்கான நேரம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டாச்சு. அந்த அழைப்புக்குள்ள போய் சிலர் நீங்க அந்நிய ஜாதியா இருக்கலாம், அந்நிய மதமா இருக்கலாம், இயேசுவை அறியாத ஒரு நபரா இருக்கலாம். ஒரு முதலாவது ஒரு காலம் என்ன காலம்? இயேசுவை அறிந்து கொள்வதற்கான காலம். இரண்டாவது காலம் அதுல நீங்க முன்னேற காலம். அது சத்தியத்தை அறிந்து கொண்டு வார்த்தையை பிடித்து ஜெபத்துல இதெல்லாம் என்னன்னு அறிந்து கொள்ற காலம். அடுத்தது ஒரு அழைப்புல முன்னேறி போகிற காலம். இந்த 3 காலங்களை கர்த்தர் எல்லாட்ட வாழ்க்கையில வச்சிருக்கிறார். மோசேயோட வாழ்க்கையில ஒரு அரண்மனை வாழ்க்கை, ஒரு வனாந்தர வாழ்க்கை, ஒரு அழைப்பின் வாழ்க்கை வச்சது போல
ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை, ரட்சிக்கப்படுற வரைக்கும் இருக்கிற வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நீங்க ஆயத்தம் பண்றது, தேவனுடைய சத்தத்தை கேட்கறது, சத்தியத்தை அறிந்து கொள்றது, உருவாகிறது, ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்றது, மெச்சூர்ட் கிறிஸ்டியனா மாறுறது, அதுக்கப்புறம் உங்களோட அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து கொண்டாங்க நீங்க ஓடுறது. இந்த 3 விஷயங்களும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அடங்கிடும். ஸோ நீங்க எப்போ பிறக்கிறீங்களோ இந்த பூமியில, அப்போ உங்களோட அழைப்பு ஆரம்பிக்கப்பட்டாயிற்று. எரேமியா பார்த்து சொல்றாரு கர்த்தர், உன்னை நான் தாய் கர்ப்பத்திலே உருவாக முன்னமே தெரிந்தேன்னா அவனோட காலிங் கர்ப்பத்துக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்டாயிற்றா? ஸோ அழைக்கப்படவில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நல்ல ஒரு உதாரணம் நாங்க பார்த்தோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் உனக்கு தெரியுமா, உன் ஜாதி நான் பலத்த ஜாதியை மாற்றுவேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடல்ல இருக்கிற மணல் அத்தனை அவனால என்ன முடியுமா அந்த அளவுக்கு ஒரு ஜாதியை நான் பெருக பண்ணுவேன். இஸ்ரேலைட்ஸ் அவங்க பெரிய ஒரு ஜாதி, அவங்க கோத்திரங்களாக அவங்க இருப்பாங்க. ஆனா அவங்க அந்நிய ஜனத்தின் மத்தியில எகிப்துல 430 வருஷம் அடிமைகளா இருப்பாங்க. 430 வருஷமா அடிமைகளா இருப்பாங்க. ஆனா டோன்ட் வரி, பலத்த ஆடல் பாடலோடு பொன் வெள்ளியோடு அவங்க மறுபடி சொந்த ஜனத்துக்கு திரும்புவார்கள் அப்படின்னு கர்த்தர் ஒரு ப்ராஃபஸி கொடுக்குறாரு. ஒரு ப்ராஃபஸி கொடுத்த உடனே இந்த ப்ராஃபஸியில நீங்க மறுபடி திரும்பி வருவீங்க, மறுபடி எகிப்துல இருந்து திரும்பி வருவீங்க அப்படின்னு கர்த்தர் என்னைக்கு அந்த ப்ராஃபஸி கொடுத்தாரோ 430 வருஷம், கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு பிறகு நடக்க போகிற ஒரு சம்பவத்துக்கு கர்த்தர் ஏற்கனவே மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு விட்டார். ஆமென். கால்ட். எந்த ஒரு மனுஷனுமே அழைக்கப்படப்போகிறனல்ல, எந்த ஒரு மனுஷனுமே கர்த்தருடைய பிள்ளையும் அழைக்கப்பட்டாயிற்று. ஆமென். நாம் எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். 2 தீமோத்தேயு 1:9 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மறுபடி. 2 தீமோத்தி chapter 1:9. 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவர் அப்பவே ஆதி காலத்திலேயே இதெல்லாம் செஞ்சுட்டாரு. எங்களுக்காக ரத்தம் சிந்தி உன்னை தொடச்சி சரிப்படுத்தி இந்த ஊழியத்தை செய்யணும்னு ஆதி காலத்துல பிளான் பண்ணி அவர் ஏற்கனவே நியமித்து வச்சுட்டாரு. எபேசியர் 4:4 சொல்லுது, உண்டான அழைப்பு, ஏற்கனவே உண்டான அழைப்பு, இனி உண்டாக போகிற அழைப்பு அல்ல, இனி உங்களுக்கு உண்டான அழைப்பு. பூமிக்கு வர முன்னமே உங்களை குறித்த நோக்கம் எழுதப்பட்டாயிற்று. சங்கீதம் 139 14-16 வசனங்கள். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே என்னுடைய கருவை என்னுடைய கண்கள் கண்டது. தாயின் கர்ப்பத்தில் அவயவங்கள் உருவேற்படும் முன்னமே இதோ கர்த்தாவே உடைய கண்கள் அவையெல்லாம் கண்டதே அப்படின்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். சோ கர்ப்பத்துல இருக்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தருக்கு எங்களை குறித்த ஒரு பெரிதான ஒரு நோக்கம் இருக்கு. ஆமென். சில நேரத்துல எத்தனை பேருக்கு நீங்க கர்ப்பத்துல இருந்து ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? பனி இருந்துச்சா? பெரிய பூசணிக்கு உள்ள இருக்கிற மாதிரி ಯಾಕೆ ಜ್ಞಾಪಕ ಮಾಡ ಮಾತಾಗ ಕಪ್ಪಳಿಂದ ತುಣ್ಣಾಗ ಬಾಟಾಟೇಕಾಕ ಮಾಡ ಮೊದಲೇ ಕ್ಯಾಂಪಸ್ ನೆನಪು அப்படி ஏதாவது ஞாபகம் இருக்கு? நானே மாஸ்டர் சைமன் டேவிட் நானே ஆக்சுவலா உனக்கு சைமன் ஒரு பேர் என்ன எனக்கு தெரியாது, கண்டு கேள்விப்பட்டிருக்கேன், பட் மைண்ட்ல இருக்கல. அது ஒரு ப்ரொஃபஸி தான் அது. அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், யார் சைமன் அக்மல் இருக்கு, அப்புறம் தான் கண்டுபிடிச்ச நீ தான் அது. கரெக்டாக தான் வேர்ட் வந்துருக்கு. தெரிஞ்சு சைமன் நான் சொல்லலை, தெரிஞ்சிருக்கும் முன்பதாகவே, பட் அந்த கான்ஷியஸில் அந்த நேரம் நான் இருக்கலை. சைமன்ன்றது வந்து ஒரு ப்ராஃபிட்டிக்காக வந்த ஒரு வேர்ட், கரெக்டாக தான் அவங்க வச்சிருக்கிறேன். அந்த ஊழியக்காரன் வந்து ஸ்தோத்திரம், யார் சாமுவேல், பாஸ்டர் சாமுவேல். ஸோ எங்களுக்கு தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டு விட்டார். 1 கொரிந்தியர் 12:12 1 கொரிந்தியர் 12:14-27 வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எந்த ஒரு
வேலையுமே இல்லாத அவயவம் இந்த சரீரத்துல கிடையவே கிடையாது. அதை நாங்க வாசிக்கலாம். ஏன்னா நீங்க எல்லாருமே அழைக்கப்பட்டனான்னு சொல்லி இன்னும் உங்களோட டவுட்ல இருக்குவீங்க. 1 கொரிந்தியர் 12:12 எப்படியெனில் சரீரம் ஒன்று அதுக்கு அவயவங்கள் அநேகம். அவயவங்கள் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். சரீரம் ஒண்ணு அப்படின்னு என்னது? சரீரம்னா என்னது? மாம்சத்தால் சூழப்பட்டிருக்கிற எல்லாமே சரீரம். இந்த சரீரம் ஒண்ணு, இதுக்குள்ள இருக்கிற அவயவங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்கன்ஸ் என்னடா தெரிஞ்சு முடிக்கிறீங்க? எல்லாம் ரொபோட்டிக்கா? டெஸ்ட் பேபியா இருக்கீங்க? இல்ல, வாய் தர சொல்லுங்க. கண்ணு, மூக்கு, வாய், இருதயம், கிட்னி, பிரெயின், எல்லாமே அவயவங்கள். ஓகே. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். ஓகே, தொடர்ந்து 14. சரீரம் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயங்களாய் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது, ஒவ்வொரு அவயவங்களா இருக்குது. காலானது நான் கையாயிராதபடியினாலே. ப்ராஃபட் பார்த்து நீ சுவிசேஷங்க, நான் ப்ராஃபட். வாசிங்க. நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. எனக்கு ப்ரீச் பண்ற ஊழியம் கிடையாது, வெறும் கக்கூஷு கலர் ஊழியம் தான். அது ஒரு ஊழியம் தான். ஆண்டவரோட பார்வையில் நீ ப்ராஃபட்டா இருக்கலாம், நீ கக்கூஷு கலரா, ஆனா நீ அது உண்மையை செய்தால் ப்ராஃபட்டோட நீ தான் கிரேட். ஆமென். அதான் சொல்ல வராது. எல்லா அவயவங்களும் இருக்குது. கையை பார்த்து நான் தான் மேன்மை அப்படி நினைக்க முடியாது. நான் எனக்கு வந்து ப்ரீச் பண்றேன், அதனால நீங்க எல்லாம் தாழ்ந்தவர்கள் கிடையாது. நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் சொல்றதெல்லாம் கேட்குறீங்க. சிலரை ஜோக் அடிக்கிறேன், சிலரை மோட ஜோக் அடிக்கிறேன், எதுக்கு எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க? அதனால நீங்க எல்லாம் முட்டாள்கள் அர்த்தம் கிடையாது, நான் பெரியவன் அர்த்தம் கிடையாது. நீங்க உங்களை அழைக்கப்பட்ட அழைப்புல நீங்க உண்மையா இருந்து நடப்பீங்களா, என்னை விட நீங்க கிடையாது. ஆமென். என்னை விட நீங்க மேன்மையானவர்கள். அப்படித்தான் நாங்க எண்ணணும். எனக்கு கீழே இருக்கிற நீங்க இங்க உட்கார்ந்து இருந்தாலும், நான் மேல நின்றுகிட்டு இருந்தாலும், லைவே போனாலும் பார்க்கிறவர்கள் என்னை விட மேன்மையானவர்கள் அப்படின்னு ஒரு சிந்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருந்தே ஆகும். இதுதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. சிறியவங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், அவங்க எங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாங்கிறது அதை நான் மதிக்கணும், அதை நான் கனப்படுத்தணும். ஆண்டவர் தராதரம் பார்ப்பது கிடையாது. ஆண்டவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ப்ராஃபட், அம்மா கிரேட் ப்ராஃபட், சாதாரணமா இந்த பாயம் அடிச்சு வைக்கிறாள் தானே அப்படின்னு ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. 2 பேருக்கும் நான் பணி கொடுத்துருக்கேன், 2 பேருக்கும் நான் தாளந்து கொடுத்துருக்கேன். எவன் உண்மையா செய்யறான் அவனுக்கு தான் ரிவார்ட். ஆமென். இதை தான் ஆண்டவர் பார்க்கிறாரு. இதுகளை நாங்கள் பார்க்க போறோம் இன்னைக்கு மத்தேயில இருந்து. ஓகே, தொடர்ந்து. காதானது நான் கண்ணாய் இராதபடியினாலே நான் சரீரத்தின் அவயமல்லவென்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதோ. சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? என்னை பிரேயர் குரூப்ல சேர்த்து கொள்ளவே இல்லை அப்படின்னா நீங்க இந்த ஊழியத்தில் இல்லைன்னு அர்த்தமா? உங்களுக்கு வேற ஒரு அழைப்பு இருக்கும். எனக்கு பிரதர் ஒண்ணுமே பொறுப்பு கொடுக்கல, மீட்டிங்கு மட்டும் வந்து போய் ஆமா முதலாவது வா, வந்து போ, தண்ணியில வாஷ் ஆகும் முதலாவது, அதுக்கப்புறம் உனக்கு வருவது. ஆமே. எந்த ஒரு அவயவமே இதுல நான் அவயவத்துல இந்த சரீரத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்க எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆமே. ஓகே, இந்த வசனத்தோட முடிச்சுக்கலாம். ஸோ எங்களுக்கு மெயினாக எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமே. சொல்லுங்க, நீங்க உங்களை பார்த்தே சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த கான்ஃபிடென்ட் தான் உங்களோட அழைப்புல முன்னோக்கி போக வைக்கும். இல்லாட்டி என்ன தெரியுமா நடக்கும்? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற நோக்கம், அந்த நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அந்த உறுதி, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இல்லாட்டி அடிக்கடி எங்களை யாராவது தேய்ச்சிக்கிட்டே இருக்கும். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற எண்ணம் எனக்குள்ள இல்லாட்டி அடிக்கடி தாழ்வு மனப்பான்மை, செல்ஃப் பிட்டி, தாழ்வு மனப்பான்மை. தாழ்மை வேற, தாழ்வு மனப்பான்மை வேற. தாழ்மை உள்ளத்துல இருக்கும். என்னை பார்க்கிலும் நான் பேசுகிற நபர் கனமுள்ள நபர் என்ற எண்ணத்தினால
என் பேச்சு, நட, பாவனை எல்லாமே இருக்கும். அது தாழ்மை. தாழ்வு மனப்பான்மைனா கர்த்தரைகளை நியமித்ததை விட கீழே நாம யோசிக்கிறோம். அண்டர் எஸ்டிமேட்டிங் ourselves. எங்களை நாங்களே கர்த்தர் நியமிச்ச கோட்டுக்கு கீழே. கர்த்தர் ஒன்று நல்லா பாட தாழ்ந்து கொடுத்துருக்காருன்னு வைங்க. உதாரணத்துக்கு நீங்க பாடவே தெரியாது, அது என்ன அண்டா புழு ஆகாத புழு, அது இல்லை பாட தெரியல, கிருபை கொடுத்துருக்காரு தானே. ஏன்? ஒரு பயத்தினால, ஒரு குழப்பத்தினால, பாட என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால எங்களை நாம இதை நட முடியாது. என்னோட அவங்க செய்யறாங்க ஒப்பிட்டு பார்க்கறது நிமித்தமா எங்களை நாமளே ஒரு தாழ்வு மனப்பான்மையில நாங்க இருப்போம். இப்படிப்பட்டவங்க அழைப்பட முன்னேறவே முடியாது. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த கான்ஃபிடன்ட். விசுவாசத்துல ஒரு போராட்டம் வருது, அட்டாக் பண்றான், சோர்ந்து போறீங்க. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் தான் என்ன தெரிந்து கொண்டார் என்ற நோக்கம் இருந்தாலே நீங்க அடுத்த நிமிஷம் எழுப்பிடுவீங்க. ஆமே, அவர் என்ன அழைச்சிருக்கிறாரான்னு தெரியவில்லை, கூப்பிடவே இல்லை, யாரும் அப்படி நினைச்சிருந்தா மூக்கு சிந்திட்டு இருக்க வேண்டியதான் ஒரு இடத்துல. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் எங்க அடுத்த கட்டம், முன்னுக்கு ஸ்டெப்பிங் பண்றதுக்கான ஒரு மெயினான வேர்டு. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமே, இந்த கண்டினியூ சொல்லுங்க, வாய் திறந்து நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க சொல்லும் போதே ஒரு போல்ட்னஸ் தெரியும். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதுல ஒரு கர்வம் தெரியும், அதுல ஒரு பெருமை தெரியும். சாதாரண சோப்லாங்கிக்கு நான் அழைக்கப்படவில்லை, சாதாரண மனிதனுக்கு அது தெரிந்து கொள்ளவில்லை. மகாராஜா, மகா கணம் பொருந்தியவர், சர்வத்தை ஆளுகிறவர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த கான்ஃபிடென்ட் உங்களை எல்லா பாதையிலும் உங்களை நடத்த ஆரம்பிக்கும். ஆமே, அசைக்க முடியாத ஒரு பேலன் அவங்களுக்கு கொடுக்கும். கர்த்தர் தான் என்ன அழைச்சிருக்கிறார். இந்த ஊழியத்துக்கு நான் வரும்போது எனக்கு எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா? பைபிள் காலேஜ், ஏண்டா உனக்கு வேற ஊழியமே கிடைக்கலையா? இன்னைக்கும் நிறைய பாஸ்டர்ஸ் ஏண்டா அங்கே போய் சேர்ந்தேன். ஏண்டா டே, ஊழிய அழைப்பு வந்து நானா தெரிஞ்சுக்கிட்டு போறதா? கர்த்தர் கொடுக்கிறது ஊழிய அழைப்பு. கர்த்தரை நீங்க தெரிந்து கொண்டார். ஆமே, கர்த்தர் தெரிந்து கொண்டனால நாம் நிற்கிறோம். அவர் என்னை அழைத்திருக்கிறார், அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார், பெருகவும் செய்கிறார். ஆமே, அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். என்னை அழைச்சிருக்கிறார். இல்லாட்டி எத்தனையோ பேர் இன்னைக்கு எங்களுக்கு திசை மாற்றி விட்டுருப்பாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு உறுதிப்பாடு இருக்குது. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு 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 சில மாதங்கள் போது எங்களை காலிங்ல ஒரு ஷேக்கிங் ஒன்று வந்துச்சு. ஒரு டெஸ்ட் மாதிரி, பெரிய ஒரு டெஸ்ட், பெரிய ஒரு ஷேக்கிங். வருகிற நாட்கள் இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அழைப்புல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மேஜர் ஒரு அழைப்புக்குள்ள நீங்க போகும்போது உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் ஒன்று வரும். என்ன தெரியுமா? உங்களோட மைண்ட் செட்டே வேற ஒரு காலிங் நோக்கி போக ஆரம்பிக்கும். டோட்டலா உங்களோட அழைப்பை நீங்க மறந்துட்டு, ஐயோ இந்த ஊழியம் தானே நான் செய்யணும், இத்தனை நாள் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேனே என்ற உங்களுக்கே 100% ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு மைண்ட் செட் உருவாகிடும். அது எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? அது எவ்வளவு பயங்கரம் தெரியுமா? இதுக்குதான் அழைப்புல நாம நடந்துகிட்டே இருக்கணும், ஆண்டோட போய்கிட்டே இருக்கணும். இதுல தான் எப்படி தப்பிச்சேன்னு நீங்க நினைக்கலாம். உண்மையா சொல்றேன், அடுத்த கட்டம் ஒரு மெயில் நான் பண்ற அடுத்த ரிப்ளைல இந்த ஊழியத்துல இருந்து எனக்கு ஒரு புதிய ஊழியத்தை நான் ஸ்டார்ட் பண்ணி நான் போயிருப்பேன். ஒரு மெயில் தான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாமே, ஈவன் மை mentor replied, my son, carry on, and my blessings so always there for you, my son. Plus பண்ணது ரெடி, ஒரே ஒரு வார்த்தை, yes my father, thank you very much, please keep on praying, what shall I do for these thanks my husband. என்ன பண்ணணும்? அந்த இதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் வேற ஒரு ஊழியத்தில் யாவே யேசுவா மினிஸ்ட்ரீஸ் பிரதர் ராய், ஒரே ஒரு டிசிஷன் தான். ஃபைனலா ஆண்டோட கேட்டேன், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னு. அதிகாலையில் எழுந்து சொன்னேன், ஆண்டவரே என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் சொன்னாரு, இவன் நிஜமான வீட்டு மன்னிப்பு கேட்டு மெயில் அனுப்பணும். என்ன அனுப்பணும்? எப்படி மெயில் அனுப்பணும்? எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? Go, just sit and start type the mail.
தலைவருடைய மேலே போட்டேன், சப்ஜெக்டில் விஷயத்தை அடித்தேன். கீழே என்ன பண்ணணும் தெரியல, டியர் ஐயா அடிக்கிறேன். கீழே அப்படியே வார்த்தை வருது, ஐ ஆம் ரியலி சாரி. கடைசியா we are really sorry, please forgive our immaturity அப்படின்னு போட்டு, thank you very much, I will continue this calling till the time கர்த்தர் நீங்கள் சொல்கிற நாள் வரைக்கும், ஆண்டவர் சொல்கிற நாள் வரைக்கும் நாங்கள் இதை நானும் என் மனைவியின் பிள்ளையுமா இந்த ஊழியத்தை செய்வோம். அதுக்கப்புறம் ஒரு டமார் வெடிச்ச மாதிரி ஒரு ரிலீஸ். அதுக்கப்புறம் தான் என் ஐயே ஓப்பன் ஆகிச்சு, என் கண்ணே திறக்கப்பட்டுச்சு. கண் திறக்கப்பட்டு அடி எவ்வளோ ஒரு மாயமான ஒரு இதுக்குள்ளே பிசாசு கொண்டு போக பார்த்தான். பிசாசோ எனக்கு தெரியல, பிசாசோ அல்லது ஒரு டெஸ்ட்டோ தெரியல. ஸோ வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் காலிங். உங்களோட ரட்சிப்புக்கு பிறகு மிக முக்கியமானது உங்களோட அழைப்பு தான். அதான் அழைப்பு குறித்து நான் பல நாட்கள் பேசணும், ஒரு செமினார் எடுத்து பேசணும்னு ரொம்ப பிளான் பண்ணி கர்த்தர் இந்த நாட்களை கிருபையாக கொடுத்துருக்கிறார். தொடர்ந்து உங்களோட அழைப்பு ரொம்ப முக்கியம். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது முதலாவது, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாவது. இது ரெண்டையுமே நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? அந்த நாட்களில் அந்த இப்போ கர்த்தர் எனக்குன்னு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார் போல, நான் அதுக்கு நம்ம ஸ்டெப் இன் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்குள்ள நான் போய்கொண்டு இருக்கும்போது தரிசனம்லாம் வருது. அது சம்பந்தமா பெரிய மேடை, ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க, வொர்ஷிப் பண்ற மாதிரி பெரிய கொயர், பெரிய ஜனக்கூட்டம், அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. இது எல்லாமே என்னது? டெஸ்ட். அது எல்லா கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அப்போ அடுத்த கட்டம் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு போய்கொண்டிருக்கும் போது ஒரு நிமிஷத்துல கர்த்தர் எல்லாமே இது எல்லாம் மாயா மாயா மை சன், உனக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, உண்மைதான், பட் இது வந்து அந்த நேரம் கர்த்தர் கண்களை திறக்க செய்து திருப்பி நான் அழைப்பிருக்கிறேன். ஸோ நீங்கள் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? முதலாவது நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உறுதி உங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? இதெல்லாமே இந்த ட்ரிங்கோமல விஷனுக்கு முன்பதாக நடந்ததா? அதுக்கு முன்பதாக நடந்தது. ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக நடந்த விஷயம் இதெல்லாம். ஸோ நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்ற ஒரு உறுதிப்பாடு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். வேதாகமத்தில் என்னென்ன அழைப்புகள் சொல்லப்பட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 12 4-6, எபேசியர் 4:8, எபேசியர் 4:11-13, ரோமர் 12ஆம் அதிகாரம். உங்களோட அழைப்பு உங்களுக்கு தெரியணுமா? எனக்கு அழைப்புனா என்னன்னே தெரியல. எதுக்காக அழைக்கப்பட்டிருக்குன்னு தெரியலையா? இதை நல்ல உபவாசத்தோட வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம். இதை வாசிங்க நல்லா. ரோமர் 12, 1 கொரிந்தியர் 12, 1 கொரிந்தியர் 14, எபேசியர் 4. இந்த அதிகாரங்களை வாசிங்க. இதுல நிறைய அழைப்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. தலைமைத்துவ அழைப்புகள் இருக்குது, தலைமைத்துவத்துக்கு கீழாக இருந்து உடன் ஊழியக்காரர்கள் போல செய்கிற அழைப்புகள் இருக்கு, சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி மாதிரி செய்ய வேண்டிய ஊழியங்கள் இருக்கு. அதுல அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், அப்போஸ்தலர்கள், அப்போஸ்டல்ஸ், தீர்க்கதரிசிகள், ப்ராஃபட்ஸ், சுவிசேஷகர்கள், இவாஞ்சலிஸ்ட், மெய்ப்பர்கள், பாஸ்டர், போதகர்கள், டீச்சர்ஸ், ரைட்? ஸோ பொதுவாக நாம எல்லா ஊழியக்காரங்களையும் பார்த்துக்க சொல்றது பாஸ்டர் வாங்க, சிலர் அவர் இவாஞ்சலிஸ்டாக இருக்கும், சிலர் அவர் ஒரு ப்ராஃபட்டாக இருக்கும், சிலர் அவர் ஒரு டீச்சராக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் என்ன பொதுவான பேர் வச்சிருக்கோம்? நாம பாஸ்டர் வாங்க, மெய்ப்பரே வாங்கன்னு தான் சொல்றோம். இவாஞ்சலிஸ்ட் இருந்தாலும் பாஸ்டர். அதுக்காக பிரதர் வரும்போதே அவர்கிட்ட அழைப்ப நாங்கள் எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது? வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அழைப்பை கண்டுபிடிக்கணுமா? நீங்கள் யாருக்குமே ஐ எம் ப்ராஃபட்னு இன்ட்ரடியூஸ் பண்ணவே தேவையில்லை. ஐ எம் இவாஞ்சலிஸ்ட், யூ நோ, ஐ எம் இவாஞ்சலிஸ்ட் சொல்லவே தேவையில்லை. நீங்கள் செய்கிற ஊழியத்தில், நீங்கள் பேசுகிற நடையில், நீங்கள் கொடுக்குற வேர்டில், யூஸ் பண்ணுற வேர்ட்ஸில், ஃப்ரேசஸில் ஜனங்களே கண்டுபிடிச்சிடவங்களோட அழைப்பு என்னன்னு சொல்லி உங்கள் முன்னுக்கு நான் இருக்கிறேன். நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி உங்களோட பக்கத்தில் இருக்காங்க சொல்லுங்க, எனக்கு என்ன அழைப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்காங்க சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. நான் பேச்சை இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இந்த இடத்துல ஊழியம் செய்வோம். எனக்கு என்ன அழைப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்ன அழைப்புகள் இருக்குன்னு சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.
என்ன பார்க்குறீங்களா ஒரு சகோதரனா நீங்கள் பார்க்குறீங்க, பல வருஷமாக பார்க்குறீங்க, பிரசங்கம் கேட்குறீங்க, கட்டிந்து கொண்டதையும் பார்த்துருக்குறீங்க, என்னென்ன மினிஸ்ட்ரி செய்யணுன்றதையும் பார்த்துருக்குறீங்க. இதில் எனக்கு என்னென்ன காலிங், என்னென்ன அழைப்புக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. கெஸ் பண்ண முடியுதா உங்களால்? கெஸ் பண்ண முடியுமா? ரைட். இவருக்கு இந்த ஊழியங்கள் இருக்கணும். உங்களை விட உங்களை பார்க்குறவங்களுக்கு உங்களோட அழைப்பு நல்லா தெரியும். உங்களை விட உங்களை பார்க்குறவங்களுக்கு அழைப்பு தெரியும். இந்த மாதிரி போடுறாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டாக தான் இருக்க முடியும். சில நேரங்கள் என்னுடைய முதலாவது, பொதுவாக ஊழியக்காரர் வந்தாருன்னா இவர் யாருன்னு கெஸ் பண்ணுறது என்னுடைய முதலாவது வேலை. ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காருன்னா இவர் யார்? பேசுகிற ஸ்டைலே கண்டுபிடிச்சிடலாம். தீர்க்கதரிசியா, பாஸ்டரா, இல்லை ஒரு போஸ்டரா கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட அழைப்பை நீங்கள் சொல்கிறது தம்பட் அடிக்கவே தெரியல, ஜனங்கள் கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்கு இருக்கிற தாழ்ந்துகளை வச்சு ஜனங்கள் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், விசுவாசிக்கான சில ஊழியங்கள் இருக்கு. அது தீர்க்க தரிசனம் உரைத்த துணை போதகர், உதவியாளர். என் பக்கத்துலேயே ஒருத்தன் வச்சிருப்பேன், டேவிட். அவன் என்ன முடியப்ப? துணை துணை ஊழியர், அசிஸ்டன்ட். நான் பாஸ்டர் தான், அசிஸ்டன்ட் பாஸ்டர். நான் ப்ரொஃபட்டர் தான், அசிஸ்டன்ட் ப்ரொஃபட். துணை ஊழியர்கள், சப்போர்ட்டிவ் மினிஸ்ட்ரி. என்னால் செய்ய முடியாத ஒன்றுக்கு பதிலாக அவனை நான் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நானே செய்ய முடியாது, அதுக்காக உங்களை நான் யூஸ் பண்ணுவேன். அப்போது அது துணை ஊழியத்தில் வரும். கற்றுக் கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்க சொல்லும்போது ஞாபகம், டிசம்பர் 7ஆம் தேதி பேப்டிசம் கொடுப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தை இன்றைய காலை எனக்கு வந்தது. எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுக்க விருப்பப்படுறீங்க? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க? எத்தனை பேர் எடுக்கல, எடுக்க விருப்பமா இருக்கு? 1 2 3 எடுக்கல, சுத்தமா எடுக்கல. மகனுக்கு மகன் அங்க இருந்தா முடியாது, இங்க இருந்தா தான் சர்ச்சஸ் மாதிரி டிசிப்ளின் பண்ண பண்றாங்க. தொடர்ந்து 3 மாசம் வந்தா தான் ஞானஸ்நானம். தொடர்ந்து 3 மாசம், இன்றையிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து வரணும். அப்போதான் கொடுக்கலாம். 2 ஸ்டடி கொடுப்பேன், 2 அடி கொடுக்க மாட்டேங்க, 2 ஸ்டடி கொடுப்பேன். ஞானஸ்நானத்தை குறித்து நீங்க ஒரு நாள் உபவாசம் பண்ணணும். நான் சார் கற்றுக் கொடுத்ததுக்கு பிறகு உபவாசம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹெவன் ஓப்பனிங், உங்களுக்கு ஒரு ஹெவன் ஓப்பனிங், ஒரு பேப்டிசம் ஒன்று நான் உங்களை நடத்துகிறேன் பாருங்க. நீங்கள் ஞானஸ்நானம் பெறும்போதே உங்களுக்கு அந்நிய பாஷைகள் வரும், தரிசனங்கள் கண்டு திறக்கப்படும். ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கும் போதே தண்ணியில் வச்சு அந்நிய பாஷை பேசுவாங்க, புதிய புதிய பாஷைகள் வரும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் தண்ணியில் இருக்கும்போது என்ன அது பபுளா மேலே வந்து மீனா மாறிட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா உள்ளுக்கு இருந்து தண்ணிக்குள்ளே போகும்போதே தண்ணியில் மூழ்கும் போதே, பழைய மனுஷத்துல இப்போ புதிய மனுஷன் மேலே வர்றதுக்கு முன்பதாகவே ஷாகா பாதா தாகா பாதா தண்ணி உள்ளுக்க அப்போ பபுள் தான் வெளியில வரும். சில பேர் கண்கள் திறந்து பார்ப்பாங்க, சுவாமிக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சோ அது எல்லாம் நடக்கும். ஆமே. சில நேரம் பரிசுத்த ஆவியான கூட டமார் மேலே வந்து இறங்குவார் அன்னைக்கு. ஸோ பி ப்ரிப்பேர். ஸோ அதுக்கு ஆயத்தமாக இருங்க. கர்த்தர் சித்தமானபடி அதை செய்வார். ஆமே. சர்டிஃபிகேட் எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், ஒரு கை முடியும். சர்டிஃபிகேட் எல்லாம் நமக்கு வேண்டாம், பரலோக சர்டிஃபிகேட் ஒன்று வரும் நமக்கு. ஆமே. அந்த சர்டிஃபிகேட்டை பிடிச்சி கொடுத்து அதன்படி நம்ம செய்யணும். ஸோ கற்றுக் கொடுத்தல். இப்போ சில நேரங்களில் நான் வர முடியாத நேரங்களில் உங்களுக்கு யாருக்கு இந்த புதிய விசுவாசிகளுக்கு இதை கொடுத்து கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றது. கற்றுக் கொடுத்தல், புத்தி சொல்லுதல், கவுன்சிலிங் கொடுக்கிறது, பகிர்ந்து கொடுத்தல், நிர்வாகம் பண்ணுதல், இரக்கம் காண்பித்தல், அந்நிய பாஷை, அப்புறம் கொடுத்தல் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள். அப்போஸ்தலர்கள் நாங்கள் பார்த்தோம், அவங்க என்றைக்குமே ஜெயிக்கிறவங்க, அச்சீவர் என்று பார்த்தோம். ப்ராஃபட், சுட்டி காண்பிப்பவர்கள் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். இவாஞ்சலிஸ்ட், அவர் கரங்களிலே இருக்கிற பெரிய விரல் அவர் தான். என்னைக்குமே பெரிய போஸ்டர், பெரிய பேனர், பெரிய கூட்டம் அப்படின்ற ஒரு நபராக இருப்பார். பாஸ்டர், மேய்ப்பர், அவர் என்னைக்குமே உள்ளூர் திருச்சபையை சுற்றி வர நபராக இருப்பார். டீச்சர், நான் கூசாம வார்த்தையை காதுலுக்க நுழைச்சி விட்டுருவாரு. எப்படி இந்த சுந்தரன் காதுலுக்கு போதும், கிரீக்ல, ஹீப்ரு இப்படி எல்லாம் காண்பித்து வார்த்தையை
கற்றுக் கொடுத்தோம். இதுவரைக்கும் நாம பார்த்திருக்கிறோம் எந்த ஒரு ஊழியக்காரை நாம் ஏன் குறை சொல்லக்கூடாது அப்படின்றத நான் கடைசியா பார்த்தோம். அதுக்கான மெயினான ரீசன் என்னன்னா, எந்த ஒரு ஊழியக்காரனும் வரும்போது அவன் இயேசு கிறிஸ்து என்ற அபிஷேகத்தை சுமந்தவனாக வருகிறான். அப்படி நம்ம ஒரு ஊழியக்காரன் குறித்து தவறாக பேசும்போது நாம இயேசு கிறிஸ்துவே குறை சொல்வதற்கு சமனாக இருக்கிறது. வாசிக்கலாம் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை. இப்பொழுது முக்கியமான சில விஷயங்களை நாங்க பார்க்க போறோம். அழைப்பை குறித்து நாம் இதை டார்கெட் பண்ணி பார்க்க போகிறோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள இந்த அழைப்பு எவ்வளவு முக்கியமாக இருக்குது என்ற அந்த அம்சத்தோடு கூட மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நாம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் ஒரு வசனங்களா. மத்தேயு 25:14. The king death is also like what happened when a man went away. தமிழ்ல என்ன வாசிங்க? அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல இதே நம்ம கண்டினியூ வாசிக்கும் போது எஜமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது? எஜமான். எஜமான்னா சார், மாஸ்டர், எஜமான். ரைட்? ஓகே. அந்த எஜமான் என்ன பண்றாரு? தன் ஊழியக்காரை அழைத்து, இந்த அழைத்து என்ற இடத்துல அழைப்பு காலியோ, கிரீக்ல வந்து KALEO, காலியோ, அழைக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஒரு பணிக்கென்று அழைப்பது என்ற பொருளை கொடுக்கிறது. காலியோ கிரீக்ல நாம் பார்க்கிறோம். சோ தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கு. யாராவது சொல்லுங்க, நீங்க யாராவது வெளிநாட்டுக்கு போறீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போறீங்க, ஃபுல்லா செட்டில் ஆக போறீங்க, மைக்ரேட், எல்லா ஆஸ்தியும் எங்க கையில யாராவது கொடுத்துட்டு போறீங்களா? பிரதர் இந்த மைக்ரோக்கு நீங்க எடுத்துக்கோங்க, இந்த வீடு நீங்க தான் நீங்க வச்சுக்கோங்க, எவனா கொடுப்பீங்களா? எவ்வளவு நல்ல ஊழியக்காரங்க. தன் ஆஸ்திகளை தான் வெளி தேசத்துக்கு போறேன், அமெரிக்காவுக்கு 2 வருஷத்துக்கு போறேன்டா, ஆஸ்திரேலியாவுக்கு 2 வருஷத்துக்கு நான் போறேன், பட் மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு நான் வருவேன், அது வரைக்கும் இந்த ஆஸ்தியை வச்சுக்க. நான் வச்சு என்னதான் பண்றது? தன்னுடைய நம்பிக்கைக்குரிய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். ஆஸ்திகள் அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்ததுல ஆஸ்தினா என்ன, ஆஸ்தினா எதை சொல்லப்பட்டிருக்குன்னா கொடுத்தது பணம் தான் கொடுத்திருக்கிறார். அது கொடுத்தது என்னது? பணம் தான் கொடுத்திருக்கிறார். பாருங்க, இதுல இருந்து ஒரு சில டேர்ம்ஸை நம்ம வெளியில எடுத்து நம்ம ஆராயலாம். பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து, உங்ககிட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் ஒன்று கிடைச்சிருச்சு, அந்த பொக்கிஷம் வந்து அப்படியே செப்பு ஸ்டைல் அப்படியே இருக்கு, புதுசா ஒரு சொம்பு மாதிரி பெருசு, அது உள்ளுக்க கையை போடுறீங்க, தங்க நாணயமா வருது. கொரோனா சீசன்னால இப்ப அதை விற்க முடியாது, இப்ப அவசரமா நீ வெளிநாட்டுக்கு போகணும், உங்களுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன்ல நீங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போறீங்க, அந்த பொக்கிஷத்தை நீங்க யாராவது என் கையில கொடுத்து போவீங்க? யாராவது கொடுத்து போவீங்க? அப்படி நான் கொடுத்துட்டு போறனாக இருந்தா, இப்ப எனக்கு அந்த பொக்கிஷம் இருக்கு, செப்பு அப்படியே மூடி இருக்கு, கரல் பிடிச்ச மாதிரி மூடி கஷ்டப்பட்டு திறந்து விட்டா உள்ளுக்கு போக வருது, அதுக்குள்ள லைட்டா ஆட்டு பாக்குறீங்க, ஆஹா ஏதோ சில்லறை சத்தம் எல்லாம் கேட்குது, கையை விட்டு எடுத்தீங்கன்னா மஞ்சளா அப்படியே பொற்காசு 100 கணக்கில் இருக்கு. இப்போ உங்களை விற்க முடியாது, ஜுவல்லரி ஷாப் எல்லாம் மூடி. ஏன்? பொக்கிஷம். எவனாவது ஆட்டையை போட்டுவான், யார்கிட்ட கொடுக்கறது? வெளிநாட்டுக்கு போகணும். உங்ககிட்ட நான் கூப்பிட்டு, சிஸ்டர் வெளிநாட்டுக்கு போறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவங்கள கொடுக்குறேன்னா இருந்தா, கொடுத்துருவா இருந்தா, நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க எனக்கு அப்படி கொடுப்பீங்களா இருந்தா, நீங்க என்ன எவ்வளவுக்கு நம்பி இருக்கு? ஸ்ரீகாந்த் நீங்க கொடுப்பீங்களா? வாயில தான் வருது, மனசுல இருந்து வருதா? வருமா? நிறைய யோசிப்பல்ல. தன் ஆஸ்திகளை தன் ஊழியக்கார கொடுத்தாங்க, அந்த ஆஸ்தி வேற எதுவும் கிடையாது, அதான் ஊழிய அபிஷேகம்.
கர்த்தர் உங்க மேல கொடுத்த ஊழியம் தான் அந்த ஆஸ்தி. அந்த எஜமான் வேற யாரும் இல்லாத தான் இயேசு கிறிஸ்து. நம்பி அழைத்த ஊழியக்காரர் நீங்க தான். இப்போ அவர் உங்களுக்கு மேல பெரிய ஒரு ட்ரெஷர், ஒரு பொக்கிஷத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா, தாம் பெற்ற நன்மைகள் அப்படியே தாம் மேல இந்த அபிஷேகத்தை அப்படியே அவங்க மேல கொடுத்து இந்த அழைப்பு நிறைவேற்றின உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா இருந்தா அவர் உங்களை எவ்வளவு நம்பி இருக்கணும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக எவ்வளவு பணத்தை வச்சாலும் ஈடுகட்ட முடியுமா? ஒரு பக்கம் தராசு, தேவ பிரசன்னம், இந்த பக்கம் மாணிக்கங்கள், பொக்கிஷங்கள் எல்லாமே இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த பக்கம் எதை வச்சா பிரசன்னத்துக்கு பேலன்ஸ் ஆகும்? இந்த பிரசன்ஸ்ன்றது none other than anointing, அபிஷேகம். எங்க மேல வைத்த அபிஷேகம் தான் அந்த ஆஸ்தி. அது எங்க மேல கொடுத்துருக்காரு. அவர் எங்களை எவ்வளவு நம்பணும். இதை விட மேலானது ஒண்ணு எங்ககிட்ட கொடுத்துருக்காருன்னா அவர் எங்களை எவ்வளவு நம்புறாரு. அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக நாங்கள் நடந்து கொள்ளணும். முதலாவது விஷயம் தான். ஸோ தன் மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல தங்கள் வசமாய் ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்ததுன்னா நான் வர்ற வரைக்கும் பார்த்துக்கோ, இல்ல நான் வர்ற வரைக்கும் பார்த்துக்க, இல்ல உனக்கு தான் இது. இந்த புதையல் எடுக்கிற விஷயம் இல்லைதானே, சுத்தி அங்கேயேதான் ஐயோ. ராஜாமார் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்களில் ராஜாமார் என்ன பண்ணுவாங்கன்னா கோட்டைகளை வசிப்பாங்க. கோட்டைன்னு சொன்னா பிட்டக்கோட்டை, அந்த கோட்டை இல்லை, ஃபோர்ட், மலைகள். யாழ்ப்பாணம் கோட்டை போய் பார்த்துருக்கீங்களா? ஜஃப்னா ஃபோர்ட் மலைகளால் சூழப்பட்ட மாதிரி கட்டியிருப்பாங்க, ஆர்டிஃபிஷியல். ஆனால் இந்த பக்கத்தில் இருக்க கோட்டைகள் சிகிரியாக இருக்கட்டும், அது வந்து நேச்சுரலாகவே உருவானது. அதில் அவங்க குடைஞ்சி அவங்க இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு ராஜதானியில இருந்து, ஒரு கிங்டம்ல இருந்து இன்னொரு கிங்டமுக்கு ஒரு ராஜா வந்து அவனை பிடிக்க வரும்போது மாட்டி பற்றுவோம், கொண்டுருவான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவன் இருக்கிற பொக்கிஷத்தை எல்லாத்தையுமே ஒரு மார்க்கை வச்சு, சிம்பிள் வச்சு என்ன பண்ண ஒரு இடத்த போச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் பொதுவாக ராஜாமார் செய்வது. நிறைய பொக்கிஷங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான ரீசன் அப்போ அவங்க புதைச்சதுகள் தான். என்னென்ன விதைப்பாங்க? போற நேரம் உயிர் முக்கியமா, நகை முக்கியமா? உயிர் முக்கியமா, நகை முக்கியமா? உயிர் தான் முதல்ல முக்கியம். உயிர் இருந்தா தான் நகையை போட முடியும். உயிர் இருந்தா தான் ராஜா வாளையும் சொருகி வைக்க முடியும். ராஜா உயிரோட இருந்தா தான் அவங்க போடுறதான நெக்லஸ்களையும் போட முடியும், இடுப்புக்கு போடுற காரியங்களையும் தங்கத்துல இருக்கிறதையும் போட முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்க, உயிர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல புதைச்சு வைப்பாங்க, ஒரு சிம்பிளை வச்சு. அப்ப என்ன பண்ணுவோம், ரைட் இன்னும் 2-3 நாள்ல எதிரிகள் வர போறாங்கன்னா என்னைக்காவது நான் மறுபடி வந்து பிடிச்சா, இந்த இடத்த நான் பிடிச்சா இந்த இடத்துல தான் இருக்குன்றதுக்கு ஒரு அடையாளம் வச்சு அதுல மாணிக்கங்கள், அவர் உடுத்துற நகைகள், ஜுவல்லரிஸ், அவருடைய ஆடைகள், அவர் பாவிக்கிற பட்டயம், அவர் பிற தேசங்களுக்கு கைப்பற்றின மாணிக்க கற்கள், இதுகள் எல்லாத்தையுமே பொக்கிஷங்களை மூடி வச்சுட்டு ஒரு சிம்பிள், இதுக்கு இப்படித்தான் போகணும், அம்புக்குறி போட்டு இப்படித்தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சேவகன், தன் நம்பிக்கைக்குரிய ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு போவார். நம்பிக்கைக்குரிய வேலைக்காரனை கூட்டிட்டு போவார். இப்ப நான் டேவிடை கூட்டிட்டு போவார், நம்பிக்கைக்குரிய வேலைக்காரன் கூட்டிட்டு போவார். ராஜா அப்படி கூட்டிட்டு போவார். கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல மாக்கெல்லாம் வச்சு, ரைட் இப்படிதான் வரணும், இப்படி மாக்கம் பண்ணிங்க, எனக்கு ரொம்ப குறிப்பிட்டு ரைட் இப்படி கல்வெட்டுல நல்ல வேலை தெரிஞ்சவன், ஞானம் உள்ளவன, தனக்கு நம்பிக்கையான, ஏன் தன் ஆஸ்தியை மறைச்சு வைக்கிறாரு, அவனுக்கு இவருக்கு மட்டும்தான் தெரிகிற அளவுக்கு அப்படியே போட்டார். அம்புக்குறி போட்டாச்சு, இந்த இடத்துல தான் இருக்கு, ரைட். அதுக்கு ஒரு சீக்ரெட்டானது. சில நேரம் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்கள டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக வேற எல்லாம் இந்த பக்கம் இந்த பக்கம் இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், ரைட். அப்ப இந்த சைட்ல தான் நாம போகணும்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அடையாளத்தை வச்சுட்டு ஒரு கல்லை வெட்டி அந்த இடத்துல பொக்கிஷத்தை வச்சு மறைச்சிட்டு அதுல ஒரு சிம்பிள், அதுல என்ன இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் வரும்போது எடுக்கும் போது ஒரு சிம்பிள், ஒரு அடையாளத்தை வச்சுட்டு சீல் பண்ணிட்டு அதுல காடு மாதிரியோ அந்த மரங்களை நட்டு அப்படி மூடிட்டு அந்த வேலைக்காரனை பார்த்து அந்த ராஜா சொல்லுவார், என் உண்மை உத்தம ஊழியக்காரனே, வேலைக்காரனே, இன்று முதல் இந்த ஆஸ்தி உனக்கு தான், எனக்கு வேண்டாம். இந்த ஆஸ்தி உனக்கு தான் நான் ஒப்பு கொடுக்குறேன், இது அவ்வளோ மறைச்சது உனக்காக தான், நீ இதை பார்த்து காத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ராஜா பட்டையை தெரிவித்து அந்த கழுத்தோடே விட்டுட்டு வர. இப்போ
ஆசை, பெரிய ஒரு ஆசையை காட்டிட்டு தன்னை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணா அந்த ஆத்மா என்ன பண்ணுமா? அந்த இடத்துல இருக்கும். பொதுவாகவே ஆத்மாக்கள் தன் நிறைவேறாத ஆசை நிறைவேற வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு சில அந்நிய ஜனங்கள் மத்தியில. அடுத்தது காலத்துக்கு முன்பதாக மரித்தாலும் இந்த பூமியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இப்போ அப்படி அநியாயமா ரத்தம் சிந்தப்படும் போது அதை சத்துரு பயன்படுத்துவான், அதை பிசாசு பயன்படுத்தும். அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த ஆத்மாவை பயன்படுத்தி அசுத்தாவிகள் வேலை செஞ்சு அதை பராமரிக்கும். ஸோ பாருங்க, தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவர் எங்களை போட்டு தருவதுக்கு இல்லை, அவர் எங்களை நம்பி முழுவதுமாக கொடுத்தே விட்டார். திருப்பி எடுக்கிறதுக்கு இல்லை, எங்க கையில் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம். 15ஆம் வசனம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனுடைய திறமைக்கு சொல்லுங்க, அவனுடைய திறமைக்கு தக்கதாக. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அவனுடைய. எல்லாருக்கும் ஒரே திறமை இல்லை. எத்தனை பேர் நல்லா பாடுவீங்க? எத்தனை பேர் நல்லா டான்ஸ் ஆடுவீங்க? எத்தனை பேர் நல்லா முன்னுக்கு வந்து மேடையிலிருந்து பேச தெரியும்? எத்தனை பேருக்கு மைக்கை பிடிச்சி நல்லா பேச தெரியும்? முன்னுக்கு வந்து சில பேர் மைக்கை வந்து பிடிச்சி பேசுவாங்க, கீழே வெட. சில பேர் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பிரசங்கம் கொடுத்துருக்க நேரத்தில் சில பேர் கிளம்புல, அவங்களுக்காக புல்பிட்டோட செஞ்சேன், காசு கொடுத்து புல்பிட்டு செஞ்சு. ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகணுன்றதுக்காக கிளம்புல இருக்கிறவங்களுக்கு ஹொமினிட்டிக்ஸ் பிரசங்க கலை படிப்பிக்கும் போது ஒரு புல்பிட்டை ஒன்று செஞ்சு பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை கற்றுக் கொடுத்துட்டு விட்டேன். முதல்ல மேடையில் வந்தவங்கள பார்க்கணும். பேப்பர் நடுவில் இருக்குது, நடுங்கிறாங்க, புல்பிட்டெல்லாம் பிச்சுட்டு போகிற மாதிரி பேசும்போது உதடெல்லாம் நடுங்குது. ஒரு பக்கம் எனக்கு சிரிப்பு, சரி உருவாக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸ்டேஜ் ஃபியர். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. திறமை இல்லாத யாருமே இல்லை. ஆனா எல்லாருக்குமோ ஒரே திறமையும் கிடையாது. எல்லாருக்கும் பாட்டு பாட முடியுமா? சில பேர் பாட்டு பாடலாம், சில பேர் பாடலாம், நாம ஓடலாம். சில பேர் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. டான்ஸ் வந்துட்டா நம்ம குட்டி இருக்குது, எந்த நேரமும் இங்கிட்டு தான் ஆடிக்கிட்டே இருக்கும். எல்லா பாட்டுக்கும் சாதாரண வர்ஷிப் பாடுகளுக்கும் அது டான்ஸ், எல்லாம் டான்ஸ் பண்ணுவோம். பேச்சு திறமை, நம்மளுக்கு ஒரு நல்ல திறமை இருக்கு தெரியுமா? ஒரு விஷயத்தை நான் கடிந்து கொள்றேன்னு தெரிஞ்சா அது அப்படியே என் மைண்டை மாத்திர மாதிரி வேற வேலை செய்ய தெரியும். இப்ப நான் அவளை கடிந்து கொள்றேன், போன் பார்க்க கூடாது சொன்னது தானே. ஒரு அடிக்ஷனுக்குள்ள அப்படி போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கடிந்து கொள்ளும்போது பார்க்க மாட்டேன், அப்ப குட்டானே அப்பச்சி ஏன் சமாளிக்கிறேன் பாருங்க. அவளுடைய அந்த அபிலிட்டியை பாருங்க, அவளுடைய திறமையை பாருங்க. உன்னை நான் கடிந்து கொள்றேன், தப்பு பண்றோன்னு தெரியுது. இப்ப அதுல இருந்து என்னோட ஷேப் ஆகி நார்மலா போகணும். இப்ப அதுக்காக அவன் பேசுற ஸ்டைல் இப்படி உங்களோட பிள்ளைங்களே இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள் ஒரு அபிலிட்டி இருக்கும். பேசிக்கா ஒரு அபிலிட்டி இருக்கும். திடீர்னு அப்படி 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, நான் கண்டோட அது ஒரு அபிலிட்டி. ஒவ்வொருவருக்கும் அவனுடைய திறமைக்கு தக்கதாக வாசிக்கலாம். ஒருவரிடத்தில் 5 தாளந்தும். ஆரம்பத்தில் ஆஸ்தின்றாரு, தாளந்துன்றாரு. What does it mean by தாளந்து? டேலண்ட் இருக்கு ஆங்கிலத்துல. இந்த தாளந்துன்னா என்னன்னா, அந்த நாட்கள்ல மத்தேயு புத்தகம் எழுதுற நாட்கள்ல தாளந்து எது கிடையாதுன்னா வெள்ளி காசுகள், பொற்காசுகளுக்கு அடையாளம் இருக்கு. ஒரு தாளந்து நம்ம காசுக்கு எவ்வளவு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எஜமான் ஒரு ஆளுக்கு 5 தாளந்து கொடுத்தாராம், இன்னொரு ஆளுக்கு 2 தாளந்து கொடுத்தாராம், ஒரு ஆளுக்கு 1 தாளந்து கொடுத்தாராம்.
நம்ம காசுக்கு இந்த ஒரு தாளந்து எவ்வளவு இன்னைக்கு கணக்கு வருது தெரியுமா? இந்த ஒரு தாளந்து நம்ம காசுக்கு 30 லட்சம். ஒரு தாளந்து கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு 35 லட்சம் 30 லட்சம் பெறுமதி. இந்தியன் காசுக்கு 15 லட்சம். நம்ம காசு கிட்டத்தட்ட 30-35 லட்சம் வரணும். அப்ப 5 தாளந்து கொடுத்தவனுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பாரு? யாராவது என் கையில 30 லட்சத்தை கொடுப்பீங்களா? இல்ல நான் தான் உங்களுக்கு கையில கொடுப்பானா? எஜமான் பாருங்க எவ்வளவு நம்பி இருப்பாரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாணிக்கங்கள் கிடைச்ச மாதிரி தான். ஒரு மாணிக்கங்களோட பெருமதி கிட்டத்தட்ட 10 லட்சத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும். சாதாரண சின்ன டயமண்ட். அது போக போக அதிகம் கூட 10 கோடி விற்பனைங்கிற கல்கள் கூட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஒரு தாளந்தோட 30 லட்சத்தை அவர் கொடுத்துருக்கிறாரா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெருமதியானது. சோ அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், பாருங்க யாருக்குமே தாளந்து கொடுக்காம விடவில்லை. எல்லாருக்குமே கர்த்தர் அழைப்பு வைத்திருக்கிறார். கர்த்தர் எல்லாருக்குள்ளே ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். எல்லாருக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஊழிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆளுக்கு ஒவ்வொருவருடைய திறமைக்கு தக்கதாக அவங்களுக்கு கூட குறைய கிடைச்சிச்சு. ஆனா கிடைக்காத ஒருவருமே இல்லை. ஆமென். கர்த்தர் உங்களுக்குள்ளேயும் அந்த கிருபைகளை வைத்திருக்கிறார். ஆமென். நிறைய வச்சிருக்கலாம் அல்லது ஒண்ணு வச்சிருக்கலாம். 14 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி. வியாபாரம் பண்ணினா என்ன அர்த்தம்? வியாபாரம் பண்ணினா அதை பெருக செய்வது. கர்த்தர் என் மேல ஊழிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இதை வச்சு நான் வியாபாரம் பண்றேன். சுகமாயிருச்சு 5000. சுகமாயிருச்சு 15000. மந்திரவத்தியா கட்டணம் வைக்கிறது அது அல்ல. வியாபாரம் பண்றது அந்த மைண்ட் செட் வரக்கூடாது. வியாபாரம்ன்றது இந்த இடத்துல இருக்குது பெருக செய்வது, அதை விருத்தி செய்வது. உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை வர்த்திக்க பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை விருத்தி பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை அடுத்த கட்டம் கொண்டு போயிருக்கிறீங்க? உங்களை நம்பி கர்த்தர் ஒரு சின்ன ஒரு காரியத்தை ஊழியம் கொடுத்தாரா? அதை நீங்க எத்தனை பேர் விருத்தி பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை டெவலப் பண்ணியிருக்கிறீங்க? இதை தான் கர்த்தர் பார்க்குறது. அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன நடக்கும்? நீங்க வாசிங்க. வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாளந்தை வாங்கினவனும் வேறு 2 தாளந்தை சம்பாதித்தான். 1 தாளந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானனுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். பக்கத்துல சொல்லுங்க, கணக்கு கேட்டா. எதுக்குன்னா, உனக்கு நான் ஊழிய தாளந்துகளை கொடுத்தனே, அபிஷேகத்தை கொடுத்தனே, நீ அதை விருத்தி செய்தாயா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். பிரதர், நான் என் கை நீட்டி இருக்கும் போது என் கையில ஒரு எக்கான கத்தை கொடுத்து அபிஷேகித்தார். ரைட். அடுத்த கட்ட நீ என்ன செஞ்ச? கையை வச்சு ஊதிக்கிட்டு இருந்தேன் பிரதர். பிரதர் வெள்ளையா தங்கமோ ஒரு பட்டையே கொடுத்தாரு. என்ன பண்ண? மறக்க வேண்டிய அபிஷேகம் விருத்தி செய்யப்பட வேண்டும். இல்லாட்டி கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கேட்டா தானே, கொடுத்தேன் தானே, பதில் சொல்லிப்பார். கணக்கு கேட்பார். 1 கொடுத்தவட்டே கணக்கு கேட்டாரு, 2 கொடுத்தவட்டே கணக்கு கேட்டாரு, 5 கொடுத்தவட்டே கணக்கு கேட்டாரு. உங்களுக்குள்ள கர்த்தர் எவ்வளவு கிருபை அபிஷேகத்தை வைத்திருக்காரு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கணக்கு கேட்பாரா கர்த்தர்? 100% கணக்கு கேட்பார். பைபிளே சொல்லியிருக்கு. எதுலாம் கணக்கு கேட்பார் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை கணக்கு கேட்பார். உனக்கு நல்லா கிட்டார் அடிக்கிற அபிலிட்டி கொடுத்தேன் தானே, கெஃபோன் அடிக்கிறதுக்கு உனக்கு அபிலிட்டி கொடுத்தேன் தானே, ஒன்று வாங்கி கொடுத்தேன் தானே, அடிச்சியா, டெவலப் பண்ணியா, ப்ராக்டிஸ் பண்ணியா கேட்பார். நான் கேட்கிற மாதிரி அவர் அங்க வச்சு கேட்பார். 3 லாங்குவேஜ் நல்லா பேசுவது தானே, என்னத்தை கிழிச்ச வச்சு
டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தியா? ஏதாவது ஒரு இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறியா? எந்த ஊழியத்துக்கு பயன்படுறதுக்கு நீ என்ன செஞ்ச? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், பாடுற தாளந்து, வர்ஷிப், தொண்டை கிளிய ஒருத்தன் வந்து கற்றுக் கொடுத்தானே, அதை எடுத்துட்டு நீ என்ன பண்ண? கணக்கு கேட்பாரு. நான் என்ன பண்றேன்? உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு உங்களுக்கு பயன்படுறதுக்காக நான் உங்களுக்கு சான்சஸ் கொடுக்குறேன். வர்ஷிப் பண்ணுங்க, கிட்டார் அடிங்க, கேஹோன் அடிங்க, நீங்களே மைக் எடுத்து வர்ஷிப் பண்ணுங்க, லீட் பண்ணுங்க, ப்ரேயர் லீட் பண்ணுங்க, அப்ப விட்டு கொடுங்க, ஊழியத்தை செய்யுங்க, தொடைங்க, இல்லாததை பார்த்து வாங்குங்க, காசு வேணுமா நான் தாரேன், உங்க கையிலே ஒப்பு கொடுக்குறேன். நான் இது கேட்குற மாதிரி கர்த்தர் ஒரு நாள் கேட்பார். என் ஊழியக்காரன் அனுப்பி தான் உனக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தேன், நீ என்ன செஞ்சீங்க? ஒரு நாளைக்கு ஒரு கணக்கு கேட்பார். கணக்கு கேட்பார். என்னென்ன விஷயங்களை கணக்கு கேட்பார் தெரியுமா? டேலண்ட்ல மாத்திரம் கிடையாது, 4 விஷயங்களை கர்த்தர் கணக்கு கேட்பார். மத்தேயு 25:19 நம்ம வாசிச்ச ஏற்கனவே. தாளந்துகளை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். கணக்கு நாங்க ஒப்புவிக்கணும். 2வது லூக்கா 16:2. லூக்கா 16:2. Luke chapter 16 verse 2. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறது என்ன? உன் உக்கிரானை கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது. பாருங்க, கர்த்தர் எதை குறித்து 2வது, முதலாவது தாளந்துகளை குறித்து கணக்கு கேட்பார். உங்களுக்கு கொடுத்த டேலண்ட்ஸ், பைக் ஓட்ட முடியுமா? அது உங்களுக்கு கொடுத்த டேலண்ட். எத்தனை பேர் பைக் ஓட்ட முடியாம இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த பைக் ஓட்டுவீங்க? கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணீங்க? ட்ராக்ஸ் எடுத்து போய் கொடுப்போம். நல்லா பாடுறது, எடிட் பண்றது டேலண்ட், 3 பாஷை டைப் பண்ண தெரிஞ்ச டேலண்ட், இல்லாட்டி ஒரு பாஷை. எத்தனை பேருக்கு இந்த இடத்துல தமிழ் டைப் பண்ண தெரியும்? நான் தமிழ் டைப் பண்ணுறேன். இது எல்லாமே திறமை. எத்தனை பேர் சிங்களத்தில் டைப் பண்ண தெரியும்? சிங்களத்தில் நான் நல்லா டைப் பண்ண மாட்டேன். எத்தனை பேர் ஸ்பீடாக டைப் பண்ணுவீங்க? நான் பண்ணுவேன். இங்கிலீஷில், தமிழில் பண்ணுவேன். இது எல்லாமே கற்றுக்கிட்ட கிருபா வரங்கள், திறமை. நல்லா பேசுகிறது, சமாளிக்கிறது, பெரிய பெரிய ஆக்கள் முன்பதா முன்னுக்க போயிட்டு தைரியமா அவங்களுக்கு முன்பதா தைரியமா பேசுறது. ஒரு தம்பி எனக்கு சொன்னாரு, சின்னதில் அவர் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அவர் என்ன சொன்னார், அண்ணன் இப்போ எந்த ஒரு மேடையிலையும் தனியான நான் கிட்டார் எடுத்து வர்ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அது ஒரு திறமை. உங்களோட திறமையை நீங்க என்ன பண்ணீங்க? நிறுத்தி செஞ்சீங்களா? கர்த்தர் கணக்கு கேட்பார். 2வது நான் வாசிக்க இந்த வசனத்தின்படி திறமைக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பணங்களுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். அதான் இந்த வசனம் சொல்லுது. லூக்கா 16:2 படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு பணத்துக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். அந்த பணத்தை வைத்து என்ன செய்தாய்? என்ன நீ செய்து? என்ன செய்து? உம்பே மாடு வாங்கி தின்னே, நல்லா தின்னேன். அப்புறம் கஷ்டப்பாகம் செலுத்தினேன். நல்லது. வேற என்ன பண்ண? கர்த்தர் கணக்கு. உன்னை நம்பி இவ்வளவு பெரிய அமௌண்ட் நான் கையில கொடுத்துருக்கேன், நீ என்ன பண்ண? கணக்கு கேட்பான். பணத்தை குறித்து நான் சொல்லல, பைபிள் சொல்லு. இதனாலதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பம் என்னன்னா, எனக்கு கையில கூடையும் கொடுத்துடாதீங்க, குறையும் கொடுத்துடாதீங்க. ஏற்ற வேலையில தொடர்ந்தா எனக்கு அந்த தேவை இருக்கணும், அவ்வளவுதான். அது ஒரு ஒண்ணுதான் தெரியும் ஆண்டவரே, அந்த டைப்ல தான் நான் போறது. செல்வாக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, பணம் அதிகமா இருந்துச்சு, மைண்ட் எல்லாம் அங்கதான் இருக்கும். அதை பாதுகாக்கிறது எப்படி? பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உடைய மனசு அங்கதான் இருக்கு, எங்க பொக்கிஷம் இருக்குதோ. ஏன்னா அது பாதுகாக்கிறதுக்கு அதுவும் பெரும்பாடு. ஏன் அநேகர் வந்து பணத்தை எடுத்து லொக்கர்ல போட்டு வைக்கிறாங்க? அது பயம் இல்லாட்டி சாதாரணமா ஒரு உடஞ்ச டப்பா இதுக்குள்ள போட்டு வைக்க வேண்டியது தானே?
ஏன் லாக்கரில் பூட்டி வைக்கிறாங்க? கல்ல திருட வந்தாலும் அதை எடுத்துடக்கூடாது. பேங்க்ல வேற சேஃப் லாக்கர் இருக்குது. அங்கதான் அவங்களுடைய முக்கியமான டீட், மாணிக்கங்கள், பரம்பரை மாணிக்கங்கள், பரம்பரை நகை எல்லாம் ஒளிச்சு வைக்கிற, புதைச்சு வைக்கிற ஒரு இடம் இருக்கு. புதைச்சு வைங்க, அது ஒரு நாளைக்கு அப்படியே சாம் சி ப்ளூ இல்லாம போயிடும். பணத்தை குறித்து நம்ம கணக்கு போய்க்கிறோம். மூன்றாவது ரோமர் 14:12. ரோமர் 14:12. Romans chapter 14:12. ரோமர் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தன்னை குறித்துன்னு சொன்னா, தன்னை குறித்துனா என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தீங்க, நீங்க எப்படி பார்த்தீங்க, எப்படி நடந்தீங்க, எதை சிந்தித்தீங்க, இதை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? உங்களுடைய பரிசுத்த ஜீவியம். தாழ்ந்துகளை குறித்து கணக்கு கேட்பாரு, உங்களோட பணத்தை குறித்து கணக்கு கேட்பாரு. பரிசுத்தமான ஜீவியம் உங்களை குறித்து கணக்கு கேட்பாரு. நீ என்ன பண்ண, 24 மணி நேரத்துல என்ன பண்ண, இந்த ஒரு வருஷம் நீ என்ன பண்ண, கொரோனா சீசனும் லீவ் கொடுத்து வீட்டில் உட்கார வச்சேன், நல்லா மரக்கட்டி போட்ட, நீ ஏன் திண்ட, போறவாங்க போன, எல்லாரும் அப்படிதான் சிந்திச்சுங்களோ? எவ்வளவு நேரம் தேவ சம்பந்தத்தில் செலவிட்டார்? உனக்கு ஆயத்தப்படுத்துற வருஷமா இந்த வருஷத்தை நான் வைத்தேனே, ஆயத்தப்படுத்தினாயா அப்படின்னு கேட்டான். உன்னை குறித்து கணக்கு கேட்டான். 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினாய், எவ்வளவு நேரம் வெளி வேலை செய்தாய், எவ்வளவு நேரம் டிவி பார்த்தாய், எவ்வளவு நேரம் தேவையில்லாத காரியங்களை செய்தாய், எவ்வளவு நேரம் பக்கத்து விட்டு அலட்டினாய், மற்றவர்களோடு சேர்ந்து கடலை போட்டாய். இதுல எல்லாம் நார்மல். இதுல பாவம் செஞ்சிருந்தா அதுக்கப்புறம் அது வேற கணக்கு. எதுவுமே எங்க இஷ்டப்படி பூமியில வாழ முடியாது. கத்துக்கிறது எல்லாமே அவருக்கென்றும் அவருக்குள்ளும் அவருக்காகவும் இருக்கிறது. அவர் தெரியப்படுத்தி வாழ்றதா நம்ம பார்க்கணும். இன்னையில இருந்து உங்களுக்கு ஒரு மைண்ட்ல இருந்தது கணக்கு கேட்பாங்க. இந்த டைம்ல என்ன பண்ணுறது, கத்தர் கேட்டு எதுவும் செலவு செய்யணும். அதுக்காக கத்தர் தூங்கும் போது கணக்கு கேட்பாங்கல்ல, தூங்குற நேரம் கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை அவனுடைய சகல சுதந்திரத்தையும் கொடுத்து அவனுக்கு என்னென்ன தேவைன்றதா இருந்திருக்கிறார். அவனுக்கு சாப்பிடணும், மனுஷன் சாப்பிடணுமா, சாப்பிடணுமா தான் கடைக்கு போயிட்டு சாமானம் வாங்கணும். அதுக்கு ஒரு டைம் செலவாகணும், கர்த்தருக்கு தெரியும். நீங்க தூங்கணும். ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை உண்டாக்கினார். ஏன்? ஒரு ஆபரேஷன் நடக்கிறதுக்காக. அது வந்து ஏவாள் எடுக்கிறதுக்காக, ஆப்ரேட் பண்ணுறதுக்காக அதை தூங்க வச்சார். அயர்ந்த நித்திரை வந்தது ஆதாமுக்கு. ஸோ தூக்கன்றது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் எவ்வளவு நேரம் தூங்கணுன்றது அது வேற விஷயம். சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு குறைஞ்சது மேக்சிமம் தாராளமா போதும் என்று சொல்றது, கூட்டி சொன்னாலும் 8 ஹவர் தூங்கினா போதும். மேக்சிமம் கூட்டி சொல்றேன்னா குறைஞ்சது 4 ஹவர் தூங்கினாலும் போதும். 2க்கு நடுவில் ஒரு 6 ஹவர், 6 to 7 ஹவர், 8 ஹவர் போய்க்குங்க. ஆனா அதுக்கு மேல தூங்குறவங்க அதை பத்தி எனக்கு தெரியாது. அவன் மனுஷனா மனுஷியா? அது வேற நல்லா மூக்கு முட்டை 1:30 மணிக்கு நல்லா சாப்பிட்டு செட்டியில போய் மல்லாக்கா படுத்து கிடக்கிறது. எத்தனை வீட்டில் செட்டி இருக்குது? செட்டி இருந்தாலே தூங்குறத மைண்டில் சேர்த்துக்கணும். எங்க வீட்டில் தெரியாம ஒன்று இருந்துச்சு, தெரியாம எல்லாம் தெரிஞ்சுதான், நம்ம செட்டி தான். அங்க எங்கேயே போனாரு, கடைசி அந்த இடத்துல ஒரு பரிசுத்த வாட்டி தூங்கினார். அங்கிலிருந்து எனக்கு அந்த இடத்துல ஓயாம நித்திரை வந்துகிட்டே இருக்கிறது. சற்று நேரம் அயர்ந்து விட்டு போனார். எப்பொழுதெல்லாம் நான் அதில் பிரவேசிக்கிறனோ அந்த பிரசன்னம் என்னை ஆட்கொண்டு துவம்சமாகி சுடலாத கண்கள் சுழண்டு சுருண்டு விழுகிறது. சிட்டியில வீட்டுல தூங்குற பிரசன்ஸா எங்க வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு ஒவ்வொன்று இருக்கு. நம்ம கணக்கு
எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. Hebrews chapter 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினாலே விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாது. மெயினா கத்திரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு கொடுக்கப்படுற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நாம கணக்கு உபயோகிக்கணும். அந்த வேற விஷயத்துக்கு ஊழியக்காரர் கொடுக்குற சுதந்திரம். ரெண்டாவது முக்கியமான ஒரு மேட்டர் என்ன, எங்களுக்கு கத்தர் கொடுக்குற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் நான் கணக்கு உபயோகிக்கணும். உன் பக்கத்து வீட்டுல உன்னோட நல்லா பேசுறதுக்கு ஏற்றமா ஒரு ஆளை நான் பண்ணல, நீ என்ன பண்ணுங்க, உன்னை நான் நீக்க நோக்கி கொண்டு போனேன் தானே, அங்க இருக்கிற பக்கத்துல காட்டும் நீ என்ன செஞ்ச, என்ன கத்துக்கணும் கேட்பார். எதிர்பார்த்த விட மேலான ஒரு இடத்த நான் கொடுத்தேன்ல, அப்போ நீ அங்க இருக்கிற ஆத்துமாக்களுக்கு என்ன செய்த, ஆத்துமாக்களை குறித்து கத்த கணக்கு கேட்பார். இந்த 4 விஷயங்களை குறித்து கத்த கணக்கு கேட்பார். உங்கள் தாளந்துகளை குறித்து கணக்கு கேட்பார், உங்களுக்கு கொடுக்குற பணங்களை குறித்து கத்த கணக்கு கேட்பார், உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தை குறித்து கணக்கு கேட்பார். அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதான ஆத்துமாக்கள்லாம் ஊழியக்காரன் மட்டும் தானே நினைக்காதீங்க. உங்களோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சத்தியம் சொல்ல வேண்டியது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு சத்தியம் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு? உங்களுக்கு. உங்களுடைய பாடசாலையில் 30 உங்களோட கிளாஸில் 30 பேர் இருப்பாங்களா இருந்தால் அந்த 30 பேரும் சத்தியம் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்குரியது? உங்களுக்குரியது. அந்த ஆத்துமங்களை குறித்து கத்த கணக்கு கேட்பார். உங்களை யார் யார் அணுகி வர்றாங்களோ, நெருங்கி வர்றாங்களோ, உங்களை சூழ யார் இருக்கிறாங்களோ, பாடசாலை, வேலை ஸ்தலம், ஊழிய ஸ்தலம், உங்கள் பக்கத்தில் சர்ச்சில் வந்து உட்கார நபர், புதிய ஒரு நபர் வர்றாங்க, மீட்டிங் முடிஞ்சோடனே எழுப்பி ஓடிட்டாங்க, திடீர்னு அவங்க ஒரு நாள் தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க. கத்தர் யார்கிட்ட என்ன கேட்பார்? அவங்கள்ட்ட தான் கேட்பார். ஏன்? உன் பக்கத்தில் தானே உங்களை உட்கார வச்சு. தேவனுக்கு சித்தம் இல்லாமல் அணு கூட அசையாது. ஈவன் அட்டம் சயின்ஸில் வந்து அட்டம், அணு அது மிகவும் சிறியது. செல்லை விட ரொம்ப சிறியது. களத்தை விட ரொம்ப சிறியதுதான் அந்த அணு. ஆண்டர் தெரியாம அணு கூட அசையாதான். அப்படி இருக்கும்போது எனக்கு 80 கிலோ ஒரு மனுஷிக்கு வந்து பக்கத்துல உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு வந்து நீங்க விசாரிக்க கூடாது, அவங்களுக்கு பேசணுமா பேசக்கூடாது. எல்லாமே அந்த பிளான் இல்லாம நடக்குது. நான் ஒரு முறை யோசிக்கிறது, ஒரு தடவை PCH பீப்புள்ஸ் சர்ச்சில் நானபீட்டர் மெயின் சர்ச்சில் உட்காந்துருக்கிறேன். வளமே வந்து நான் உட்கார இடம் இருக்கு, நான் என் மனைவி உட்கார்றது ஒரு இடம் இருக்கு. வளமே உட்கார இடம்னா பின் சீட்டில் இருந்து ஒரு 5 ரோ தள்ளி உட்காருவோம். நம்ம ஏசுவி பசங்க டீம் பசங்களும் நாங்கள் எங்கே உட்காருவோம் அந்த இடத்துல அப்படியே ஒட்டி உட்காந்துருக்கேன். ஒரு நாள் நான் அந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன். அன்றைக்கி நான் ரொம்ப மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு, ரொம்ப சோர்ந்து போயிட்டு தனியாக இருந்தேன் நினைக்கிறேன். இங்கெல்லாம் இங்கே கேண்டிக்கிற வந்துட்டாங்க, நான் தனியாக போயிருக்கிறேன். மைண்ட் ஏதோ குழப்பமாக, கொஞ்சம் ஆண்டோடைய ஒரு ப்ரெசன்ஸ் இல்லாமல், ஆண்டோட அன்பை ஃபீல் பண்ணாமல், ஏதோ ஒரு பெரிய ஒரு பாரம் ஒரு தேவையோட கூட வந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்போ நான் இருக்கிறேன், வர்ஷிப் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு பட்டர்ஃப்ளை கிட்டத்தட்ட இந்த வழியில் இருக்கும். அது ரெக்கை விரிச்சிச்சுன்னா இந்த கையால் இருக்கும். பெரிய பட்டர்ஃப்ளை, அந்த விங்ஸ் எல்லாமே ரொம்ப, அந்த ரெக்கைகள் ஃபெதர்ஸ் எல்லாமே ரொம்ப அந்த கலராக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருக்கு, பெருசு. திடீர்னு இப்படியே பறந்துக்கிட்டு இருந்துச்சு. வந்து எல்லா இடத்துல அப்படியே பறந்து சும்மா என் கண்ணு அப்படி போச்சு. வரும் ஏதாவது அங்கே புறாக்கள் எல்லாம் வந்து தங்கிட்டு மேலே. பட்டர்ஃப்ளை விசித்திரமானது. அப்படியே வந்து என் கண்ணு முழுக்கள் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்துருச்சு. சரி, இந்த இடத்துல வந்து பட்டர்ஃப்ளை உட்காந்து அப்படியே ரெக்கையாச்சு
அப்படி அமர்ந்து அப்படி நிற்கிது. நான் இப்படிதான் பார்த்தேன். ஏன் எடுத்த ஓடிடுமே அப்படின்னு பார்த்து பார்த்தா அது பாடு உட்காந்து எலும்பு போற மாதிரி இல்லை. அப்போ சத்தம், நான் உங்களுக்கு இருக்கிறேன். கர்த்தர் எப்படியெல்லாம் மனுஷன் நடத்துறாரு. அந்த என்வாயன்மெண்ட்ல டோட்டலா எல்லாமே எனக்கு இருட்டாயிடுச்சு. இது மேல மட்டும் ஃபோக்கஸ் வந்துச்சு. ஏன் அப்படி நடந்துச்சு? நான் யோசிச்சு தட்சணை நடந்தோம்னா இருக்குமா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது ஏன் மேல மட்டும் வந்து உட்காந்துச்சு? அந்த சத்தம் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. என்ன தெரியுமா? எனக்கு தெரியாம அனுபவம் வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் தான் நம்பியிருந்தேன். ஆண்டவர் தெரியும் அனுபவம் என்னோட வாழ்க்கையில செய்ய முடியாது. ஸோ கர்த்தர் என்னோட வாழ்க்கையில கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். என்னத்தை எங்க கையில கொடுக்கணும், அது ஒவ்வொன்றையும் கொடுத்து கர்த்தர் கணக்கு எங்க வாழ்க்கையில கேட்பார். 20ஆம் வசனம். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாதித்தேன். ஒண்ணு அவன் அப்படியே டபுளா மாத்துறான். அவன் கொடுக்கப்பட்ட வைத்து அவன் அதை வர்த்திக்க பண்ணுகிறான். அதை இன்னும் அதை டெவலப் பண்றான். ஓகே. 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். பாருங்க, இந்த 5 தாளந்து வாங்கினவனும் 2 தாளந்து வாங்கணும். கர்த்தர் கொடுக்கிற பதில் என்னன்னா, நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்த. ஆண்டவர் கொடுக்கிறதான பெரிய ஊழியம் சிறிய ஊழியம் கர்த்தர் பார்க்கல. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாங்கள் உண்மையா இருக்கிறோமா? கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாம உண்மையா இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தில் நாங்கள் உண்மையா இருக்கிறோமா? அதை நாங்கள் எப்படி செய்யறோம்? என்ன விதமா நாம செய்யறோம்? அதை டெவலப் பண்ணிருக்கிறோமா? அதை டெவலப் பண்ணுறது முயற்சி செய்கிறோமா? அவங்கள பார்த்து கற்று சொன்னார். டெவலப் பண்ணுறது விருத்தி பண்ணாமல அதை டபுளாக அவங்கள பார்த்து கற்று சொன்னாரு. உண்மை முத்த ஊழியக்காரனே, நீ என்னுடைய சந்தோஷத்தை கொடுக்க. உங்க மேல கொடுத்த கிருபை வரங்களையும் ஊழியங்களையும் தாளந்துகளையும் யார் யார் பெருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் கர்த்தர் ரிவார்ட் வச்சிருக்காங்க. நீங்க அதை பயன்படுத்தலாட்டி என்ன நடக்குது தெரியுமா? வாசிங்க 23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் 24. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அவனிடத்தில் இருந்து 28 அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இதுல இருந்து கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு ஆவிக்குரிய ஒரு சீக்கிரத்தை வெளிப்படுத்துறார். பொதுவா நம்ம யாருக்கு கொடுப்போம்? யாருக்கு கொடுப்போம்? பொதுவா மனுஷனுடைய பார்வையில யாருக்கு கொடுப்போம்?
இல்லாத ஒரு இடத்துல கொடுப்போம். ஆனா கர்த்தர் வைக்கிற ஊழியம், அபிஷேகம், கர்த்தர் அழைத்த அழைப்பு அப்படின்னு வரும்போது கர்த்தர் யாருக்கு தெரியுமா கொடுப்பாரு? டெவலப் பண்ணுறவங்க தான் கொடுப்பாரு. உனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, நீ உண்மை உத்தமா உனக்கு இருக்கிறதான ஃபுல் ஃபோர்ஸ்ல நீ செய்யற, முழு பலத்தோட நீ செய்யற அப்படின்னா, செய்யாதவன் இருக்கிறான்ல, வச்சுக்கிட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறவன், தாளத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன், தாளத்தை வச்சிருந்தும் புதைச்சிக்கிட்டு வேணாம் நான் வந்து தாந்து கீழ் துப்பி மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துட்டு விசுவாசியாவே பரலோகத்து போயிருந்து இருக்கிற 1.5 தூக்கி கர்த்தர் கொடுப்பாரு அவனுக்கு. 10 ஏற்கனவே அவன் பெற்றுட்டான், 5 தாளத்தை டபுள் பண்ணிட்டான் 10. இப்போ கர்த்தர் அந்த 1 எடுத்து யார்கிட்ட கொடுக்குறாரு? இந்த 10 சம்பாதித்த வகையை தான் கொடுக்குறாரு. நாம நினைக்கிற ஒரு கணக்கு, கர்த்தர் நினைக்கிறது இன்னொரு கணக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அழைப்பு நாங்க நினைச்சா செய்யலாம், நினைக்கலாட்டி செய்ய முடியாது. மட்டியா சட்டா யாரு சொன்னது? அழைப்பு கர்த்தர் இடத்துல இருந்து உனக்கு கிருபையா வந்தது. நினைச்ச நேரம் தூக்கி போடவும், நினைச்ச நேரத்துல அதை நான் செய்யவும் நான் யாரு? அவர் யாரு? நாம யாரு? அவர் சர்வ வல்லவர், கிருபையா கொடுத்திருக்கிறார் உனக்கு. எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்ல முடியாது ஆண்டவர் என்பதாக. ஆண்டவரை இவனாலதான் ஆண்டவரே, இந்த காரணம் ஆண்டவரே, குடியல் ஆண்டவரே, பிள்ளை ஆண்டவரே, குட்டி ஆண்டவர் சொல்லவே முடியாது. அக்கிரமம் செய்கைக்காரன் இதுல இருக்குது. சூப்பரான சொல்லியிருக்காரு. பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அந்த எஜமான் பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்லியிருப்பாரு. என்ன தெரியுமா? பொல்லாத ஒரு சோம்பலான ஊழியக்காரனே. மோசிலா சொல்றானே நல்லா பேசுவார். இந்த மாதிரி கடிந்து கொள்ளும்போது பேசாம மிமிக்ரி பண்ண பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. நான் பேசியிருந்தேன் வித்தியாசம் பேசுறேன். மட்டம் மோட்டு பயலே, சோம்பேறி பயலே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எஜமான் தன்னுடைய ஆஸ்தியை நம்பி கொடுத்துட்டு போறாரு. இவர் நல்லா புதைச்சி வச்சுட்டு கதை சொல்றாரு. நிறைய பேர் திருச்சபை வளராம இருக்கிறது காரணம் இந்த ஆட்டிடியூட் தான். நிறைய பேருடைய வாழ்க்கை, குடும்பங்கள், ஊழியங்கள் செழிக்காம இருக்கிறது காரணம் இந்த ஆட்டிடியூட் தான். என்ன தெரியுமா? கர்த்தரை குறித்த ஒரு தவறான எண்ணம். கர்த்தரை குறித்த தவறான எண்ணம் தான் உங்க அழைப்பை புதைச்சி வச்சிருக்கு. இவன் சொல்றான், என்ன துணிகரமா சொல்றான், உனக்கு எவ்வளவு உன் மேல கிரேஸ் இருந்தா, உன்னை நம்பி இருந்தா, ஊழியக்காரன் உன் கையில நம்பி 30 லட்சத்தை கொடுத்துருப்பாரு. நீ அதை புதைச்சி வச்சுட்டு நீ சொல்ற 24 ஒரு தாளந்தை வாங்கினவர் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவே. கடினம் உள்ள மனுஷன். அவனோட பார்வையில கர்த்தர் யாரு? உங்களோட கர்த்தர் யாருன்னு நீங்க தெரிஞ்சிருந்தாதான் உங்களோட அழைப்பு நீங்க முன்னேற முடியும். வேதம் சொல்லுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் தான் பைபிள் சொல்லுது. இவன் என்ன சொல்றான்? நீர் கடினம் உள்ள மனுஷன். இவனுடைய சில முக்கியமான விஷயங்கள் நெகட்டிவா போயிடுச்சு. 4 விதமான விஷயங்கள் இவன்ட வாழ்க்கையில் நாங்க பார்க்கிறோம். நம்பர் 1, அவன் ஒரு நெகட்டிவ் மைண்ட், எதிர்மறையான சிந்தனை உள்ளவனா இருந்தான். ரட்சிப்பு வந்து ஒரு மனுஷனுக்கு ஆவியில தான் வருது. எங்க வருது? ஆவியில. ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றது வந்து எங்க ஆவியில வர்றதான ஒரு விடுதலை. இப்போ எங்களோட சரீரம் முழுவதுமா எங்களோட வாழ்க்கை முழுவதுமா டோட்டலா சேஞ்ச் ஆகி ஒரு பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ள நாம போகணுமா இருந்தா எங்களுடைய மனமும் புதிதாகும். எங்களுடைய மனமும் வார்த்தையை கேட்டு வார்த்தை வாசிச்சு அவனோட பிரசன்னத்துல இருந்து மாறும் போதுதான் எங்களோட வாழ்க்கையை டோட்டலா மாற ஆரம்பிக்குது. ரட்சிப்பு வந்தது உண்மை. ரட்சிக்கப்பட்ட எத்தனை பேர் பாவம் செய்யறாங்க? செய்யறதை பார்த்துருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. யூடியூப்ல எத்தனை பேர் குறை சொல்லி மெசேஜ் போடுறாங்க? யூடியூப் அந்த இதே நல்லா பாதகமானவங்களுக்காக யூஸ் பண்றாங்க. டேலண்ட் இருக்கு அவங்களுக்கு, ஊழிய அழைப்பு இருக்கு.
ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, சத்தியத்தை குறித்து பேசுறாங்க, ஆனா குறை சொல்றாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், அவனுடைய சிந்தையும் எண்ணமும் உணர்வுகளும் வாழ்க்கையும் மாறவில்லை. ரட்சிக்கப்பட்டிருக்கின்றதுக்கு அடையாளம் என்னன்னா வெளிதான். வெளிதான் செயல்படுகிற விதங்கள் தான். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பதாக பிரகாசிக்கிறது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. உன் சாட்சி, உன் கனி, the fruit. நீ எதை நீ வெளிப்படுத்துகிற, ஒரு ஆளோட நீ எப்படி பேசுகிற, ஒரு ஆள் எப்படி நீ நடத்துற, ஒரு ஆள் நீ எப்படி கைட் பண்ற, அந்த வாழ்க்கையை பார்த்து இன்னொரு தன்னை வாழ்க்கையை சரிப்படுத்துற மாதிரி ஒரு ஜீவியம் இருக்குதா? அப்படி இல்லாட்டி ரட்சிக்கப்பட்ட பெயர் மட்டும்தான், அவனுடைய ஜீவியம் மாறலன்னு அர்த்தம். ரட்சிக்கப்படுற அனுபவத்தை எங்க ஆவியில் நடக்கிறது. அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாரும் போய் சுவிசேஷம் சொல்லுவோம். ஆவி ஆரம்பத்துல நல்லா ஓடும். பிரச்சனை, போராட்டம், குடும்பம் அப்படின்னு வரும்போது என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறது. ரீசன் என்னது? ரட்சிப்பு ஆவியில பெற்றதுனால. எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், மைண்ட் செட் எல்லாமே மாறும். இவன் எதிர்மறையான சிந்தனை உள்ளவனாக இருந்தான், நெகட்டிவ் மைண்ட் செட் கொண்டவனா இருந்தான். தன்னுடைய தேவன் யாரு, அவர் நல்லவர் என்பதை அவன் பார்க்காம கடினம் உள்ள மனுஷன் அப்படின்னு எவ்வளவு துணிகரமா சொல்றான். வாசிக்கலாம் தொடர்ந்து 25. ஆகையால் நான் பயந்து போய், பாருங்க, ஆகையால் நான் பயந்து போய். பயப்படுகிறவன் பிசாசினால் உண்டானது. பக்கத்துல சொல்லுது, பயப்படுகிறவன். பயத்துல 2 விதமான பயம் இருக்கு. ஒண்ணு நேச்சர் பயம். வீட்டுக்கு போறீங்க, கதவை திறக்கிறீங்க, கதவு போடுறீங்க, கிச்சன் பக்கம் போறீங்க, அங்க ஒரு ஸ்னேக் பாபு. என்ன நடக்கும்? தைரியம் நிற்பீங்க, நல்லா இங்க நல்லா ஒரு அவர் அந்நிய பாஷை பேசிட்டு தான் போறீங்க, எல்லாம் துதிச்சுட்டு தான் போறீங்க. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கு குழந்தைக்கும் பயப்பட மாட்டேன்னு போறீங்க, சர்ப்பங்களை தேவை மிதிப்பேன்னு போறீங்க. இப்ப கிச்சன்ல ஒரு ஸ்னேக் பாபு, என்ன பண்ணுவீங்க? 2 கிழமைக்கு முன்பதான் ஒரு டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், அன்னைக்கு ப்ரே பண்ணிட்டு போனதானே வீட்டுல ஒரே பாம்பு, பெரிய கருப்பு தட்டி பாம்பு. பாஸ்டர் பாஸ்டர்ல நிக்குது, என்ன பண்றது தெரியல, கேட்ட முடிட்டு வெளியே நின்றுட்டு இருக்கேன், சொந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியல. நேச்சரா வர்ற பயம் அது வேற. இப்ப நீங்க ராத்திரியில விடிய காலம் எழுப்புறீங்க, ஜோம் பண்ண போறீங்க. வழக்கில் யாருமே அந்த டைம் எழுப்ப மாட்டாங்க. ஒரு விடிய 2 மணிக்கு எழுதுறீங்க, 3 மணிக்கு எழுதுறீங்க, எல்லா லைட்டும் ஆஃப் இருக்கு. வாஷ்ரூம் லைட்டை மட்டும் போடுறீங்க. போட்டுட்டு வாஷ் எடுத்து வெளியில வாங்குறோம். உங்க அப்பாவும் மாமாவும் எப்படி சொல்லிட்டு கேட்டு வர்றதில்ல, பேத்த மாதிரி ஒரு முழுக்க நின்றா. அது என்னது? பயம். எதுல? நேச்சர். பிள்ளைகள் இப்போ ஸ்கூல் விட்டு போறீங்க, ஸ்கூல் விட்டு நல்லா அம்மா கண்ணுக்கு லீவு, வேலைக்கு போறாங்க இல்லை, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா வேலைக்கு போயிட்டாரு, வீடெல்லாம் திறந்துருக்கு, உள்ள போறீங்க. அம்மா மேக்கப் போட்டுக்கிட்டு வெளில அடிச்சுக்கிட்டு எம்பாம் பண்ண மாதிரி உட்காந்துருக்காங்க. உங்க அம்மா தான் மேக்கப் போட்டனால முகம் மாறிடுச்சு. மக்காபாய் நடந்ததெல்லாம் சொல்றோம். பயம் நேச்சரா இருக்கிறது இருக்கு. வீட்டுக்கிட்ட வந்து இப்போ அதிகமா அந்த மழை சீசன்னால எது வருது? கரையா, ஈசல். ஜாயின் எப்படி பறந்து வந்தோம்னா பயப்படணும். அப்படி நேச்சுரல் அப்படி பார்த்தேன். இது மேலடி கிட்ட பிடிக்கிற மாதிரி பறக்கும் போது பட்டர்ஃப்ளை மாதிரி சொல்லி பிடிக்க போறது, கையில மட்டும் அந்த நேச்சுரலான பயத்தை நான் பார்த்தேன். நேச்சுரல் பயம். ஆனா இந்த பயம் அது அல்ல. இந்த பயம் விசுவாசனால வர பயம். கர்த்தர் என்னைக்கும் பயத்தை கொடுக்க மாட்டார். கர்த்தர் விசுவாசத்தை கொடுக்கிறவர். பயப்படுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு வேதம் சொல்லுது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது, பயத்தை பிசாசு தான் உணர்ந்தான். பயம் பிசாசுனால வந்து. ஆதியாகமம் 3:10. விசுவாசத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 12:1. பயம் ஒரு எதிர்மறையான உணர்ச்சி, நெகட்டிவ்
இமோஷன். யார் யாருக்கு நெகட்டிவ் இமோஷன் இருக்குதோ நீங்க ஊழிய அழைப்புல முன்னேற முடியாது. ஐயோ பாடுறதுக்கா ப்ரே பண்றதுக்கா பயம் இல்லை. நெகட்டிவ் இமோஷன், நெகட்டிவ் இமோஷன் உள்ள நபர்கள் ஊழிய அழைப்புல முன்னேற முடியாது. இவன் சொல்றான், ஆகையால் நான் பயந்து போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். பயந்து போய். இப்படிப்பட்ட என்னன்னா நெகட்டிவ் மைண்ட், நெகட்டிவ் இமோஷன் உள்ள ஒரு நபராக இருக்கிறான். என்னைக்கு உங்களோட வாழ்க்கையில பயம் வருதோ, பயத்தை எப்படி வெளியே அனுப்புறது? பயப்படுறது உண்மைதான். ஒரு காரியத்தை செய்ய நான் பயப்படுறேன், ஆமா, ஒரு நல்ல ஒரு காரியம் ஊழியமா இருக்கட்டும், கர்த்தர் சொல்றாரு, நான் பயமா இருக்கு, எதிர்ப்பு வரும்னு பயமா இருக்கு. இது மாத்துறது என்ன பண்ணணும்? ஃபாஸ்டிங், உபவாசம். பயத்தை புறம்பே தள்ளணும். உபவாசம் உடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி உடைய சரீரத்தை ஒடுக்கி ஆவி மனிதனை பலனடைய செய்யும் போது பயம் ஆட்டோமேட்டிக் ஓடிடும். ஏதாவது குறித்த ஒரு பயமா உடனே ஃபாஸ்டிங் பண்றீங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த பயம் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஓடி போயிடும். நோயா, வியாதியா, பலவீனமா, போராட்டமா, எதிரி இல்லை, ஒரு சூழ்நிலை டிசிஷன் எடுக்கணும், பயம், என்ன பண்ணுவாங்களோ, மாட்டி விட்டுருவாங்களோ, வாசத்தை போடுங்க, அந்த பயம் போயிடும். போல்டா மாறிடுவீங்க, தைரியமா மாறின பிறகு எதையுமே ஃபேஸ் பண்ணலாம். மேக்சிமம் என்னதாண்டா அவங்களால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்துடுவோம். அந்த ஸ்ட்ரென்த் எங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பயம் பிசாசினால உண்டாகிற ஒரு காரியமாக நாம பார்க்கிறோம். மூன்றாவது எதிர்மறையான சித்தம் உள்ளவனாக அவர் இருந்தான். நெகட்டிவ் வில். அந்த வாழ்க்கையில் நெகட்டிவ் வில், சித்தம், எதிர்மறையான சித்தம் உள்ளவன். கர்த்தருக்கு சித்தம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாமே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை அபிவிருத்தி செய்ய வேண்டும். இவன் என்ன பண்றான்? அதை உதைத்து வைக்கிறான். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதே அதை யூஸ் பண்றதுக்காக. நான் உங்களுக்கு ஒரு ஷூ ஒன்று கொண்டு கொடுக்குறேன், பிரதர் போடுங்க, அது அப்படியே வச்சிருக்கேன் 5 வருஷம். 5 வருஷம் பிறகு அது நூலா பிஞ்சு வந்துடும். ஏன் பாவிக்கல? பிரதர் கொடுத்தது தானே, புதைச்சி வச்சுட்டேன். உனைய தான் புதைக்கணும். ஏண்டா பாவிக்கிறது தான்டா. எதிர்மறையான சித்தம். அவன் நினைக்கிறாங்க இது இப்படி செஞ்சுட்டா பாதுகாப்பா இருக்கும். டெவலப் பண்றது குறித்து யோசிக்கிறது கிடையாது, அது பெருக செய்யறது குறித்து யோசிக்கிறது கிடையாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, அபிஷேகம், வல்லமை, வரங்களை எப்படி நான் பிரயோகப்படுத்தலாம், எப்படி நான் இதை முன்னேற்றலாம், இதை எப்படி நான் டபுள் பண்ணலாம், இது எப்படி நான் விருத்தி செய்யலாம் என்றதை குறித்து யோசிக்காம கர்த்தர் இது விருத்தி செய்ய தான் எனக்கு கொடுத்திருக்கிறன்ற எண்ணம் இல்லாம புதைச்சு வைக்கிறான். எதிர்மறையான சித்தம் உள்ளவன். கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அபிவிருத்தி செய்ய வேண்டும். உங்களுக்கு 30 லட்சம் கொடுக்குறாரு, அதை வச்சு நீங்க 1 கோடியா பெருக செய், வாழு, அதை வச்சு நீ விருத்தி பண்ணு அப்படின்றது அவனோட சித்தம். தவறான ஒரு சித்தமா அவன் பார்க்கிறான். எதிர்மறையான சித்தம் உள்ளவனா அந்த நபர் இருக்கிறான். உங்களுக்கு கொடுக்கிற ஊழிய அழைப்பு, உங்களுக்கு கொடுக்கிற தாளந்துகளை குறித்து எதிர்மறையான சித்தம் உள்ளவர்களா இருப்பீங்களா இருந்தா நீங்க பிசாசுனால வஞ்சிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். பிசாசுனால நீங்க நடத்தப்படுறீங்கன்னு அர்த்தம். பாருங்க, யூதாஸ் காரியத்துக்கு இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினால காட்டி கொடுத்தான். எதிர்மறையான சித்தம் உள்ளவன். இயேசு கிறிஸ்துவோடு இருந்திருந்தா 12 அப்போஸ்தலர்கள பெயர் வந்திருக்கும். கர்த்தருக்கு சாட்சி எவ்வளவு ஊழியம் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு நொடி பொழுதுல பரிசேயர்களோட, ஆசாரியர்களோட, வேதபாரோட சேர்ந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு எதிர்மறையான சித்தம் உள்ளவனாக மாறினான். ஸோ இவனோட வாழ்க்கையில இருந்து 4 முக்கியமான விஷயங்களை பார்க்குறோம். எதிர்மறையான மைண்ட் செட், எதிர்மறையான எமோஷன் உள்ளவனாக நான் பயந்தான், எதிர்மறையான சித்தம் உள்ளவனாக இருந்தான். 4வது எதிர்மறையான ஊழியம், நெகட்டிவ் மினிஸ்ட்ரி. 5வது அவன் நெகட்டிவ் குரூப்ல இருந்தான். யார் யார் உங்களோட ஊழிய அழைப்பையும் உங்களோட அபிஷேகத்தையும் பயன்படுத்தாம இருக்கிறீங்களோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா பிசாசு ஊழியம் செய்றீங்கன்னு அர்த்தம். உங்களோட தாளந்தை நீங்க எடுத்து புதைச்சு வைக்கிறீங்கன்னா, பயன்படுத்தாம இருக்கிறீங்கன்னா, எஜமான் வரனால அதை புதைச்சு வச்சிருக்கிறீங்க, எதுவுமே யாருக்குமே யூஸ் ஆகல அப்படின்னா நீங்க பிசாசுக்காக வேலை செய்கிற ஊழியக்காரன் அர்த்தம். நெகட்டிவ் குரூப், எதிர்மறையான ஒரு குழுவில் நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
கடினமுள்ள இருதயமா நான் இருக்கக்கூடாது. மெயினா கர்த்தர் இன்றைக்கு எங்கள் ஊழியத்தில் என்ன பேசுறாங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை இன்னைக்கு நீ பயன்படுத்த ஆரம்பி. உனக்கு என்ன முடியுமோ அதை நீ செய்ய ஆரம்பி. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய அழைப்பு, கிருபை வரங்கள், தாளந்து, திறமைகள், அபிலிட்டி, டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே வர்த்திக்க பண்ணணும். எப்படி வர்த்திக்க பண்ணலாம்? எப்படி வர்த்திக்க பண்ணுறது? நம்பர் 1, முதலாவது நீ ஜெபம் பண்ணணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்னைக்கு நீ பெற்றுக்கொள்ளியோ அதை குறித்து நீ ஜெபம் பண்ணுற நபராக நீ இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது தான் உன்னுடைய வாழ்க்கையில அந்த கிரியை ஒரு ஆண்டவரே இது என்னுடைய சுய பலத்தினால முடியல, உங்க பலத்தை தான் சார்ந்திருக்கிறேன் என்ற ஒரு அனுக்கிரகம் அப்பதான் கிடைக்க ஆரம்பிக்குது. எதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்றோமோ அதுல அடையாளம் என்ன தெரியுமா? என்னால முடியாது ஆண்டவரே, உங்களால நீங்களும் சேர்ந்தா தான் என்னால் முடியுன்றதை நான் வெளிப்படுத்துறது தான் ஜெபம். ஸோ ஜெபத்தோட முதல்ல நீங்க ஆரம்பிக்கணும். 2வது கடின உழைப்பு. கிட்டார் அடிக்கணும்னு வாஞ்சி இருக்கு, கத்துறது கிருபையை கொடுக்குறாரு, 2-3 பாட்டு அடிக்கிறீங்க, அடுத்து என்ன பண்ணணும்? கார்ட்ஸை பழகுங்க. என்னென்ன கார்ட்ஸ் இருக்குது அடிச்சு பழகுங்க, வீட்டில் அதை யூஸ் பண்ணுங்க. பாடுறீங்களா, நல்லா புது பாட்டு வருதா, பாட்டை போட்டு பாட்டோட சேர்ந்து பாடுங்க. அது 4 பேர் மத்தியில் பாடுங்க, இன்னொரு ஜனங்கள் மத்தியில் 3 பேர் மத்தியில் ப்ரே பண்ணும்போது அதை பாடுங்க. கடின உழைப்பு. அதுக்கான கார்ட்ஸ் எடுங்க, லிரிக்ஸ் எடுங்க. ரைட், இந்த கார்ட்ஸ் தான் தெரியாத ஒரு ஆள்கிட்ட, தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட போயிட்டு அதுக்கான கார்ட்ஸை போடுங்க. உதாரணத்துக்கு இப்படி உங்களுக்கு என்னென்ன தாழ்ந்துகள் கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கும், உங்களோட கடின உழைப்பினால அதை நீங்க அபிவிருத்தி செய்யணும். ஜெபம், கடின உழைப்பு. 3வது தியாகம். எதை இழக்கணுமோ அதை இழந்து இந்த அழைப்பை முன்னேற்றுவதற்காக சில நேரத்தில் நீங்கள் தூக்கத்தை இழக்க வேண்டி வரும். சில நேரங்களில் இதுக்காக நீங்கள் அநேக பிரயாசங்கள் எடுக்க வேண்டி வரும், அநேக வேலைகள் செய்ய வேண்டி வரும், அநேக நபர்கிட்ட நீங்கள் போய் கெஞ்ச வேண்டி வரும். சில நேரத்தில் அநேக நபர்களுடைய ஹெல்ப்பை நீங்கள் நாட வேண்டி வரும். சில நேரத்தில் செகண்ட் ஆக வேண்டி வரும். தியாகங்களை பண்ணணும். உங்களோட அழைப்பை, உங்களோட தாளத்தை நீங்கள் பில்டப் பண்ண மாதிரி இருந்தால், முன்னேற்றமாக இருந்தால் தியாகம் உங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஜெப தியாகம், உணவு தியாகம், உபவாசமான சில நேரங்களில் இதில் நீங்கள் இதை டெவலப் பண்ணலாம். 4வது உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய இருக்க தாளத்தை வர்த்திக்கணும். என்றைக்கு நீங்கள் ஒரு பாவத்தில் விழுந்து போறீங்களோ, நீங்கள் பெற்ற அழைப்புல இருந்து உங்களை பல ஸ்டெப் கீழே கொண்டு போயிடும், உங்களை கீழே தள்ளிடும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து முன்னோக்கி போகும்போது அந்த அழைப்புல நீங்க முன்னேறதை நீங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் கடின உழைப்பு இருக்கு, ஜெபம் இருக்குது, ஆனா ஒரு இடத்துல விழுந்துட்டீங்கன்னா திருப்பி நீங்க அந்த இடத்துல வந்து எழுப்பி போறதுக்கு இன்னும் தாமதமாகும். ஸோ உங்களோட தூய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம், கடின உழைப்பு, தியாகம், தூய வாழ்வு, அப்புறம் ஆராய்ச்சி. நீங்க எந்த அழைப்பில் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அது குறித்து ஆராய்ங்க. வேதத்தில் ஆராய்ங்க. சாதாரணமான ஊழியம் செஞ்சவங்க, மேன்மையான ஊழியம் செஞ்சவங்க, எந்த அழைப்பில் அழைக்கப்பட்டிருக்கல, எந்த தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கோம். தாவீதுக்கு என்ன தாளந்து இருந்துச்சு? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார், நல்லா பாடுவார். அவருடைய வாழ்க்கையை வாசிப்பாருங்க, அவர் எப்படி எல்லாம் அதை செயல்பட்டார். ஆராய்ங்க அவங்க சம்பந்தப்பட்டது. சாதாரண ஒரு பணிவிடை ஊழியமா மோசேக்கில் இருந்த யோசுவா பாருங்க, பணிவிடை ஊழியம் செய்தவன். மோசேக்கில் ஆரோன் பணிவிடை ஊழியம் செய்தவன். பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயு பணிவிடை ஊழியம் செய்தவன். இவங்களோட வாழ்க்கையில எப்படி இருந்ததுன்னு பாருங்க, என்ன செய்தாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு சொல்ற நற்சாட்சிகள் என்ன? வேதத்துல இருந்து இவர் ஆராய்ச்சி செய்து அவங்களோட குணாதிசயங்கள்ல போல குணாதிசயம் மாறணும்னு விருப்பப்பட்டு அதுக்கு ஆயத்தப்படுங்க. அதை நோக்கி முன்னுக்கு போங்க. கர்த்தர் என்னைக்குமே ஒரு விஷயத்தை புதைத்து வைக்கிறவனுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டார். இந்த கடைசி வசனங்கள் அதான் சொல்லுது. உள்ளவனை குணம் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். 30ஆம் வசனம். பிரயோஜனம் அற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். டெவலப் பண்ணாத ஒரு ஆளுக்கு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை அபிஷேகத்தை டெவலப் பண்ணாத ஒரு நபருக்கு கர்த்தர் என்னைக்குமே ஹெல்ப் பண்ணுது. இவன் புதைச்சி வைக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதா? டேய் புதைக்காத, அமௌண்ட் பேங்க் கொண்டு போய் போடு, ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சா? புதைச்சி வைக்கிற மைண்ட் செட், நெகட்டிவான மைண்ட் செட் உள்ளவனுக்கு கர்த்தர் ஹெல்ப் பண்ணவே மாட்டார். நீ டெவலப் பண்ணணும்ன்ற மைண்ட் செட், நான் இதை முன்னேற்றணும், இதை டபுள் பண்ணணும், நம்பி கொடுத்திருக்கிறாரு, நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நம்பி கொடுத்திருக்கிறாரு என்ற உணர்வு உனக்கு இருக்கும்போது கர்த்தர் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பார். அந்த ஒரு மைண்ட் செட்டை எங்களுக்குள்ள இருக்கணும். டெவலப் பண்றவனுக்கு தான் கர்த்தர் கை கொடுப்பார். அதை அபிவிருத்தி செய்யணும்ன்ற முயற்சி செய்தாலே கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார்.
பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமா வாழணும்னு முயற்சி செய்தாலே பரிசுத்தம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். என்ன இருந்தாலும் பார்த்து விழுந்தாலும் நான் பரவாயில்ல எழுப்பிடுறேன், அவன் செஞ்சுட்டு அடுத்த கட்டம் மன திரும்பிக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்ல கத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு. விழாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு சில ஒண்ணு முயற்சி செய்கிற பழக்கமாவது ஆரம்ப ஸ்டெப் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இவன் புதைச்சி வச்சுட்டான், கத்தர் ஹெல்ப் பண்ணல, அவனை தூக்கி போட்டாங்க நரகத்துல. பாதாளம் கிடையாது, டைரக்டா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் பாஸ்ட். நீ நரகத்துக்கு முடியும். உங்களோட அழைப்பை நீங்க நிறைவேற்றாவிட்டால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளையும் கிருபை வரங்களையும் பயன்படுத்தாமல் நீ இருந்தால், ஐயோ பயமா இருக்கு, 4 பேர் என்ன நினைப்பாங்க இப்படின்னு பயந்து ஆண்டவருக்கு தவறான எண்ணம் கொண்டு நீங்க இருந்தால் உங்களுக்கு பரலோகம் அல்ல நரகம் ஆயத்தமாக இருக்கிறது. பாவத்துல 2 விதம் இருக்கு. பாவத்துல 2. ஒண்ணு, செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. செய்ய வேண்டியதை செய்யணும், செய்யக்கூடாத செய்யக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு, இதை செய்யாம விட்டீங்கன்னு பாவம். நரகத்துல தான் ஆண்டவர் போடுறாரு. இயேசுவை அறிந்திருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், ஆனா அழைப்பை செய்து நிறைவேற்றி முடிக்கல, அதுக்கு நீங்க அபிவிருத்தி செய்யல, அதை அப்படியே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நரகம் ஆயத்தமாக இருக்கிறது. நான் சொல்லல, நாம அதை பார்க்கல பிரதர், இப்படி ரசத்தை செய்யல, விபச்சாரம் பண்ணல, வேஸ்தனம் பண்ணல. ஆமா நல்லது, அதுவும் பாவம் தான். உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நீ செய்யல, அதுவும் பாவம் தான். இந்த ஊமையின்படி எங்களோட வாழ்க்கையில எஜமான் கணக்கு கேட்க வர்றாரு, உங்களோட தாழ்ந்துகளை கொடுத்திருக்கிறாரு. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனா இருக்கிறேனா, பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனா இருக்கிறேனா என்றதை நான் நினைத்து, கர்த்தர் எனக்கு பெரிதான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு, அவரை அழைத்திருக்கிறார், அவருடைய ஆஸ்தியை எனக்கு நம்பி கொடுத்திருக்கிற என்ற உணர்வோட இந்த கிழமை முழுவதும் நாம் சிந்திக்கலாம். கர்த்தர் எங்களோடு கூட நிச்சயமா பேசி எங்களை வழிகாட்டுவார். உங்களுடைய கொடுக்கப்பட்ட தாழ்ந்துகளை கிருபை வரங்களை டெவலப் பண்றதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. கர்த்தர் நடக்கும். இருக்கிறது மேற்கொள்ளும். அழைத்தவர் நீங்க எங்களை கரம்பிடித்து நடந்தபடி ஒப்புக் கொடுக்கிறோம். என்னென்ன தவறுகள் நாங்கள் ஊழியத்தில் செய்திருக்கிறோமோ அதெல்லாம் இன்றைக்கு மன்னிக்கப்படுவதால் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த ஓமையின்படி நீங்கள் எங்களோடு பேசி இருக்கிறீங்க. எந்த இடத்துல நாங்கள் அபிவிருத்தி செய்யவில்லை என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். என்ன தாழ்வுகள் நாங்கள் புதைத்து வைத்திருக்கிறோம், எதை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அவைகளை விருத்தி செய்யாமல் இருக்கிறோம், எல்லாவற்றையும் வளர்க்கும் போது நாங்கள் வைக்கிறோம்ப்பா. மறுபடி அவைகளை சரி செய்து ஞாபகப்படுத்தி டெவலப் பண்ண எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, எங்களுக்கு தயவு பாராட்டுங்க, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டோடு பேசுங்க. ஆண்டவரே, நான் டெவலப் பண்ணாத எல்லா பகுதியிலும் மறந்துருக்கணும். என்னோட ஊழிய அழைப்பு அது நீங்க கொடுத்தது, நானா எதை நினைச்சது செய்ய முடியாது ஆண்டவரே. அதனுடைய கிருபை
எஜமான் என்னை நம்பி இவ்வளவு பெரிதான ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, இந்த ஆஸ்தியை கருத்துல கொடுத்திருக்கிறீங்கப்பா. உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார், உன்னை நம்பி கொடுத்திருக்கிறார். நீ உண்மை உள்ளவன், நீ உண்மை உள்ளவன் என்று நம்பி கொடுத்திருக்கிறார். அதை டெவலப் பண்ணணுமே, அதை அபிவிருத்தி செய்யணுமே, அதை யூஸ் பண்ணணுமே, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றணுமே, பலன் கொடுக்கணுமே, ஆண்டு உண்மைதா கணக்கு கொடுக்கணுமே, தலை குனிந்து நிற்க முடியாதே, அபிவிருத்தி செய்த நபராக நிற்கணுமே. கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, நம்பி கொடுத்திருக்கதான் இந்த நாங்க உண்மை உத்தமத்தோடு செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டு. நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம், உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே. வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே. வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன் அதை எண்ணியே. வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன்.
ரட்சிப்பாகிய ஆஸ்தியை பொக்கிஷத்தை எங்கள் மேல வைத்தீங்களே ஆண்டவரே. இந்த மண் பாண்டங்களிலே பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரே, உண்மைதான். இந்த மண் பாண்டங்களிலே இந்த மாம்சமான மனுஷன் மேல உம்முடைய மகிமையான பொக்கிஷமாகிய அபிஷேகம், அழைப்பு, ஊழிய கிருபைகள் இருக்கிறதே. அது அன்புக்காக நன்றி, அந்த இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். மரஷகலரப ஹந்துரிகமனதுரகபலஹந்தரகம லெவரிஹதரகலரகமனம. இந்த உணர்வோடு இந்த வாரத்தோடு பரிசுத்த பந்திக்கு ஆயத்தமாகுவோம். எங்களுடைய இருதயங்கள், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணிக்கப்பா. அழைத்தீங்க உங்களுடைய ஊழியத்துக்காக, தெரிந்து கொண்டீங்க உங்களுடைய ஊழியத்துக்காக, பரிசுத்தப்படுத்துறீங்க எங்களுடைய ஊழியத்துக்காக, எங்க மேல கிருபைகளை கொடுத்தீங்க. உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய அன்பு நிமித்தமாக நாங்க புதைத்து வைக்க கூடாது ஆண்டவரே. நாங்கள் அதை பாவிக்காம இருக்க கூடாது, அதை அபிவிருத்தி செய்யணும். உங்களுடைய பிரசனத்தினாலும், உங்களுடைய பிரசனத்தினாலும், உங்களுடைய மகிமையினாலும், உங்களுடைய வழிகாட்டினாலும் அதை விருத்தி செய்ய யார் யார் இதை புதைத்து வைத்திருக்கிறாங்களோ மறுபடி அவையெல்லாம் ஆக்டிவேட் ஆகட்டும் சுவாமி. செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எந்த பகுதியில் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி எதையெல்லாம் அதிகமாக நாங்கள் மறந்து போனோமோ இன்றைக்கு அதெல்லாம் மறுபடி ஞாபகத்துக்கு வரட்டும். எங்கள் அழைப்பை உறுதிப்படுத்தி அதை நடத்தும்படி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளின் வெளிச்சமே, நீரே நீரே பாத்திரரே. Miracle worker, promise keeper, light in the darkness, my God, that is who you are. Waymaker, waymaker, miracle worker, promise keeper, light in the darkness, my God, that
அன்றி காட்டுக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே நீர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அந்த சீஷர்களுக்கு கொடுத்து நீங்க சொன்னீங்க, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்பா, இந்த காலை வேளையில இந்த அப்பம் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷமாக நாங்கள் கருதுவோம். அதுதான் அந்த அபிஷேகம், அது அந்த ஊழிய அழைப்பு. உங்க மேல இருக்கிற அந்த சதை தும்பி என் கையில இருக்கிறது, உங்க மேல இருந்த ஊழிய அழைப்பு என் கரத்துல இருக்கிறது. அதை நான் புசிக்க போகிறேனே, அதை புதைத்து வைக்க கூடாது. அதை நான் எடுத்து நான் விருத்தி செய்து அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்ற வேண்டியேன். எங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிறதான இயேசு கிறிஸ்து சரீரம், அந்த சரீரம் தான் அந்த அழைப்பு, அந்த அபிஷேகம். இன்றைக்கு அந்த உணர்வோடு இதில் பங்கு கொள்ள இருக்கிறவே பாருங்க. அப்பா, இந்த பாத்திரத்தில் இருக்கிறதான இந்த பானத்தை ஆசீர்வதிக்கும். இது உடைய ரத்தத்துக்கான உறுதிப்பாடு. போஜனம் பண்ண பின்பு இதில் நீங்கள் பானம் பண்ணுங்கள். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னீங்களே. அப்பா, இந்த அப்பத்தையும் பானத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். என்னுடைய ஜீவியங்களுக்கு சரங்களுக்கு போகும்போது பெரிதான ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைய ஆளுகையும் உடைய சமாதானமும் உடைய விடுதலையும்